ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம், 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 ஸ்தோதரிக்கிறோம். நல்ல தகப்பரே, மகு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்பின் தெய்வமே, மகு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே, துதிக்கிறோம், கர்த்தாவே, துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். ஆவியானவரே, துதிக்கிறோம். எங்கள் அன்பின் நேசரே, துதிக்கிறோம், சோதரிகிறோம், சோதரிகிறோம், சோதரிகிறோம். ரட்சகரே, துதிக்கிறோம், துதிக்கிறோம், சோதரிகிறோம், சோதரிகிறோம். கிருபை நிறைந்தவரே, துதிக்கிறோம், 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 சோதரிகிறோம், 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 சோதரிகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, துதிக்கிறோம், சோதரிகிறோம், சோதரிகிறோம். அடைக்கலமானவரே, மகு சோதரம், 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 சோதரம். ராஜாதி ராஜாவே, துதிக்கிறோம், சோதரிகிறோம், சோதரிகிறோம். எங்கள் அன்பின் தெய்வமே, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தாவே, துதிக்கிறோம், சோதரிகிறோம், 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 சோதரிகிறோம். 1016 சிறந்தவரே, துதிக்கிறோம், துதிக்கிறோம், சோதரிகிறோம், 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 சோதரிகிறோம். பா, எங்கள் உன்னதத்தின் நேசரே, துதிக்கிறோம், துதிக்கிறோம், சோதரிகிறோம், 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 சோதரிகிறோம். ஆவியானவரே, துதிக்கிறோம், ஆவியானவரே, துதிக்கிறோம், சோதரம், 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 சோதரம். ஏசுராஜா, துதிக்கிறோம், ஏசுராஜாவே, துதிக்கிறோம். நல்லவரே, துதிக்கிறோம். வல்லவரே, துதிக்கிறோம். எங்கள் சகாயரே, துதிக்கிறோம். எங்கள் கேடகமானவரே, துதிக்கிறோம். எங்கள் கண்மலையே, துதிக்கிறோம். எங்களை ஒத்தாசை அனுப்புகிற பர்வதமே, துதிக்கிறோம், சோதரிகிறோம், 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 சோதரிகிறோம். பா, உன்னதத்தின் நேசரே, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியானவரே, துதிக்கிறோம், ஆவியானவரே, துதிக்கிறோம். எங்கள் அன்பின் சகாயரே, துதிக்கிறோம். சோதரம், 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 சோதரம். ஏசுராஜா, துதிக்கிறோம், சோதரிகிறோம், 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 சோதரிகிறோம். பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே, உம்மை எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே. ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே. ஐயா, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா, இரக்கம் நிறைந்தவரே. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன்.
சோதரம் 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 ஆவியானவரே துதிக்கிறோம், ஆவியானவரே துதிக்கிறோம், நல்ல தகப்பரே துதிக்கிறோம், உன்னதத்தின் தெய்வமே துதிக்கிறோம் துதிக்கிறோம், சோதரிகிறோம் 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 சோதரிகள் நல்ல ஆண்டவரே துதிக்கிறோம், சோதரிங்கப்பா. இந்த ஆஸ்வதிக்கப்பட்டதான கர்த்தாவே, இந்த மாலை வேலைக்காக சோதரம் கர்த்தாவே, இந்த பைபிள் ஸ்டடிக்காக சோதரம் கர்த்தாவே, நான் தான் இந்த பைபிள் ஸ்டடி கர்த்தாவே நீ ஆஸ்வதித்திரும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே நம்முடைய வேத வசனங்களை ஆராய்ந்து தியானிக்கும்படியாய் கர்த்தாவே நீர் தந்த நல்ல இந்த தருணத்துக்காய் சோதரம். நம்முடைய வேத வசனங்களப்பா எங்களுக்கு பாதைகளுக்கு தீபமும் அப்பா எங்களுக்கு வழிகளுக்கும் வெளிச்சமாக இருக்கிற ராஜா. அவனமா இந்த வேத வசனங்களையப்பா தியானித்து அதன்படியா ஜீவிக்க அதை கடைபிடிக்க கர்த்தங்களுக்கு ஒரு விஷயம் கிருபை பாராட்டும் செபிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து தேவையான கர்த்தர் வார்த்தைகளை தந்து நீர் இந்த நாட்டில் எங்களை ஆஸ்வதித்து நடத்தும்படியா செபிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். மீதியான பாகத்தை கர்த்தர் பொறுப்படுத்தி ஆஸ்வதிக்கும்படியா செபிக்கிறோம். இது எல்லாவற்றையும் தாழ்த்தி உடைய கரத்திலே தருகிறேன். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் ஜீவ நல்ல பிதாவே, ஆமீன். जय के गीत की किताब पर गीत नंबर है 74 74 सॉन्ग नंबर। जो भी हुआ उसमें सब भलाई है, आज करे धन्यवाद दिल से तुम। जो भी होगा उसमें सब भलाई है, आज करे धन्यवाद दिल से तो। धन्यवाद धन्यवाद हर भलाई के लिए धन्यवाद। धन्यवाद धन्यवाद हर भलाई के लिए धन्यवाद। बुराई भलाई में बदल डाला, दुखों को सुखों में बदल डाला। बुराई भलाई में बदल डाला, दुखों को सुखों में बदल डाला।
ஜெபத்தோட்ட ஜெயகீதங்களில் பாடல் 75வது பாடல். 75வது பாடல். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டே எனக்கே நீ சொந்தம், பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டே
என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, पवित्र परमेश्वर, நம்ம நன்றியோடு துதிக்கிறோம். हम धन्यवाद कि आपकी स्तुति करते हैं. பரிசுத்த ஆவியானவர், पवित्र आत्मा जी, இம்மட்டமாய் எங்களுக்கு நல்லவராய் இருந்தீர். अभी तक हमारे लिए आप भला परमेश्वर थे, இனிமேலும் எங்களுக்கு நல்லவராய் இருந்து और भी आप हमारे लिए भला நீர் परमेश्वर எங்களை बनकर ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். आप हमें आशीर्वाद करने के लिए आपसे विनती தொடர்ந்து करते हैं. எங்களோடு பேசும். लगातार आप हमसे बातें உடைய कीजिए, வார்த்தைகள் கடந்து வரட்டும். आपके शब्द आने दीजिए, உடைய வார்த்தைகள் புறப்பட்டு வரட்டும். आपके शब्द निकल कर आने दीजिए, ஜீவன் அடையட்டும், वो जीवन पाने दीजिए பலன் अடையட்டும், और बल पाने दीजिए புதுப்பிக்கப்படட்டும், और जिलाए जाने दीजिए புதுப்பிக்கப்படட்டும், और नया होने दीजिए தேவ கிருபையினால் நிரப்பப்படட்டும். और परमेश्वर के अनुग्रह से भरे जाने दीजिए கர்த்தருடைய கிருபை और परमेश्वर का अनुग्रह மகிமையாய் விளங்கி और महिमा से प्रकट होकर மகிமையான காரியங்களை செய்து और महिमा भरे कामों को कर நாமத்தை மாத்திரம் மையப்படுத்தும். केवल आपकी ही नाम की महिमा कीजिए. வெறுமையாக்கி தாட்டி ஒப்பு हम கொடுக்கிறேன். खाली करके आपके हाथ में सौंपते हैं. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. यीशु के नाम से मांगते हैं हमारे अच्छे पिता. ஆமென். आमीन. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो. ஆண்டவராகிய தேவன் தாமே प्रभु परमेश्वर ही இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திலும் इस आशीर्वाद पाए हुए अच्छे दिनों में கர்த்தர் भी உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप सभी को आशीर्वाद करेगा. கடந்த நாட்களெல்லாம் கண்மணி போல பாதுகாத்த ஆண்டவர் पिछले सारे दिन आंखों के पुतले के सरा இந்த संभाला நாளிலும் परमेश्वर. கர்த்தர் பாதுகாத்து நடத்துவாராக. इस दिनों में भी हमें रक्षा कर परमेश्वर ஒரு चलाएगा நன்மையும் குறைவு இல்லாமல் और कोई भलाई कम ना होते தேவன் हुए குடும்பம் குடும்பமாய் பாதுகாத்து உங்கள் நடத்தி ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर परिवार परिवार आपके परिवार को रक्षा करके चलाएगा. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, प्यारे मसीह के लोगों, தேவ பிள்ளைகளே, परमेश्वर के लोगों அன்பான விசுவாச தேவ ஜனங்களே, और प्यारे विश्वासी लोगों, ஆண்டவராகிய தேவன் தாமே प्रभु परमेश्वर ही சோத்திரம் இந்த வேத பாட மூலமாக கர்த்தர் நம்மோடு ஒருவரோடு பேசும்படியாய் इस बाइबल स्टडी के द्वारा परमेश्वर हर एक के साथ बात करने के लिए கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினபடியால் परमेश्वर ने अनुग्रह किया. इसीलिए கர்த்தரை நான் சோத்தரிக்கிறேன். परमेश्वर की मैं स्तुति करता हूँ. மட்டுமாய் காத்த தேவன் अभी तक रक्षा किया हो परमेश्वर, மேலும் உங்களை காத்து நடத்துவாராக. और भी आगे तुम्हें रक्षा करके चलाएगा. சோத்திரம் அதிகமாக நீங்கள் ஜெபத்திலே தரித்திருங்கள். आप लोग अधिकता से प्रार्थना में बने रहिए நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபத்தோடு உருவாடி கொண்டிருங்கள். और समय जब जब मिलता है आप परमेश्वर के साथ प्रार्थना में बने रहो இந்த வேதத்தை வாசித்து முடியுங்கள். और इस शास्त्र को पढ़कर खत्म कीजिए. 4-5 மாத வேத பாடத்திட்டம் என்று சொல்லப்பட்ட காரியத்தை और 5 महीने की शास्त्र के पढ़ने वाले कार्य को लिखा हुआ, இதை நீங்கள் வாசித்து முடித்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். इसे आप पढ़कर खत्म किएंगे कर मैं विश्वास करता हूँ. சிலர் அதை பற்றி அசதையா இருப்பார்கள். कई लोग उसके बारे में एकदम आलसी बना रहते हैं எனக்கு எல்லாம் வேதம் தெரியும் என்று சோதரம் சில ஆவிகள் போராடும். और मैं सब कुछ जानता हूँ करके कई प्रकार की आत्मा उनके अंदर लड़ता है. எந்த மனுஷனும் कोई भी मनुष्य சோதரம் எந்த ஆவிக்கு இடம் கொடாதபடி और किसी प्रकार की आत्मा को जगह ना देते हुए இதுவரைக்கும் வேதத்தை படித்து முடிக்கலன்னா இன்றைய அதை ஆரம்பியுங்கள். आज तक आपने शास्त्र को नहीं पढ़ा तो आज से पढ़ना शुरू कीजिए. சோதரம் இன்று முதலாவது வேதத்தை வாசித்து முடியுங்க. आज से तो कम से कम पढ़कर उसे खत्म कीजिए. எனக்கு படித்துட்டேன், मैं पढ़ चुका हूँ, அது எனக்கு தெரியும், मैं जानता हूँ, என்று அந்த பெருமை பிடித்த ஆவியை கொண்டு வாழ வேண்டாம். इस प्रकार के घमंड की आत्मा बनकर आप जियो मत. அதனால 5 மாதத்துக்குள்ள இந்த வேதத்தை முடித்து வாசித்தா அது நமக்கு ஆசீர்வாதம். इसलिए इस 5 महीने की जो पाठशाला खत्म करना है करना है तो वो हमारे लिए आशीर्वाद है. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜெப நேரத்தை பயன்படுத்துங்கள். और आपके लिए दिया हुआ प्रार्थना के समय को उपयोग कीजिए. அந்த ஜெப நேரத்தை பயன்படுத்தி அதை ஆசீர்வாதமாக மாற்றிக் கொள்ளுங்கள். और उस प्रार्थना की समय को उपयोग करके उसके द्वारा आशीर्वाद को पा लीजिए. நம்முடைய தேசத்துக்காக, लगातार अपने देश के लिए, விசுவாச குடும்பங்களுக்காக, हमारे विश्वास परिवार के लिए, கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்புகளுக்காக ஜெபியுங்கள். और दिए हुए प्रार्थना की विनंतियों के लिए आप लोग प्रार्थना कीजिए உத்தரவாதத்தோடு ஜெபியுங்கள். और एकदम जिम्मेदारी से प्रार्थना कीजिए. இந்த வைரஸ் इसलिए ये जो वायरस जो है தேசத்திலே பெருகிக் கொண்டே வருகிறது. देश में बढ़ ही रहा है. தேவ பிள்ளைகள் परमेश्वर के लोग தேவையில்லாமல் வெளியே சுற்றி அலைய வேண்டாம். और बिना आवश्यकता की यहाँ वहाँ फिरो मत.
ஒருத்தரும் நீங்கள் பாதுகாப்பாக சென்று பாதுகாப்பாக வாருங்கள். आप सुरक्षित जाकर सुरक्षित घर लौटिए. வாலிப பிள்ளைகள் அவசியம் இல்லாமல் வெளியே சுற்ற வேண்டாம். और जवान लोग बच्चे लोग भी बिना आवश्यकता के बाहर சிறு मत घूमिए. பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். और छोटे बच्चों को भी रक्षा कीजिए. கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको और आपके परिवार को आशीर्वाद करेगा. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो. இந்த நாளிலும் इस दिनों में भी வேத வசனத்தில் शास्त्र के वचन ஒரு में வசனத்தை வாசிக்கலாம். एक वचन को हम पढ़ेंगे. நீதிமொழியின் புஸ்தகம் नीति वचन की किताब 10ஆம் அதிகாரம் 10वां अध्याय 6வது வசனத்தை வாசிக்கிற பொழுது और उसका 6वां वचन हम पढ़ते समय நீதிமானுடைய சிரசின் மேல் धर्मी के सिर के ऊपर ஆசீர்வாதம் தங்கும். वो आशीर्वाद होता है. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो. நீதிமானின் ஆசீர்வாதம். तो धर्मियों के जो आशीर्वाद, நீதிமான்களின் ஆசீர்வாதத்தை குறித்து தியானித்து வருகிறோம். हम धर्मियों की आशीर्वाद के बारे में हम ध्यान करते आ रहे हैं. கடந்த 5 பாகங்களை குறித்து நாம் பதிவு செய்யப்பட்டு தியானித்து வருகிறோம். और पिछले 5 भागों में इस प्रकार के धर्मी के बारे में हम இந்த ध्यान करते आ रहे 6வது हैं. பாகத்திலும் इस 6वें भागों में நீதிமானின் ஆசீர்வாதங்களை குறித்து धर्मियों के आशीर्वाद के बारे में சற்று நாம் தியானிக்கலாம். थोड़ा हम ध्यान करेंगे. வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே तो पढ़े हुए शास्त्र के भाग पर நீதிமான்களுடைய சிரசின் மேல் धर्मी के जो सिर के ऊपर ஆசீர்வாதம் தங்கும். वो आशीर्वाद होता है. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो. நீதிமான்களை तो धर्मियों को கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். परमेश्वर उन्हें आशीर्वाद करता है. நீதிமான்களுடைய சிரசின் மேல் और धर्मियों के सिर के ऊपर நீதிமான்களுடைய வாழ்க்கையின் மேல் और धर्मियों के जीवन के ऊपर நீதிமானுடைய குடும்பங்களின் மேல் और धर्मियों के परिवार के ऊपर கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் இருக்கும். परमेश्वर की आशीर्वाद निरंतर बनी रहती है. அதான் வேதம் சொல்லுகிறது. वही शास्त्र कहता है. அதே நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22 வாசித்து பார்ப்போமானால் वही नीति वचन 10 में 22 पढ़ते समय கர்த்தரின் ஆசீர்வாதமே परमेश्वर की आशीर्वाद ही ஐஸ்வர்யத்தை தரும். वो धन को ले आती है. அதனோடு கர்த்தர் வேதனையை கூட்டார். और उसके साथ परमेश्वर दुख को नहीं मिलाता. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். तो परमेश्वर की आशीर्वाद वो धन को ले आती அது है வேதனைகள் இல்லாத ஆசீர்வாதம். और बिना दुख का वो आशीर्वाद है. அது பிரச்சனை இல்லாத ஆசீர்வாதம். और बिना परेशानी की वो आशीर्वाद है. அப்ப ஆண்டவர் तो परमेश्वर தருகிற ஆசீர்வாதங்கள் விசேஷமா இருக்கும். वो देने वाले आशीर्वाद जो है वो विशेष प्रकार के होते இந்த हैं. உலகத்திலே इस संसार में ஆசீர்வாதங்கள் பல வழிகளிலே வருகிறது. आशीर्वाद जो है कई प्रकार के मार्गों से आता है. மனுஷன் மூலமாக ஆசீர்வாதம் வருகிறது. मनुष्य के द्वारा से आशीर्वाद आती है சத்துருக்கள் மூலமாக ஆசீர்வாதம் और வருகிறது. शत्रु के द्वारा आशीर्वाद आता है. சோதரம் இந்த பிசாசு மூலமாக ஆசீர்வாதம் வருகிறது. और शैतान के द्वारा भी आशीर्वाद आता है. தேவனால வருகிற ஆசீர்வாதம் இருக்கிறது. और परमेश्वर के द्वारा आशीर्वाद आने वाला आशीर्वाद அப்ப है. ஆண்டவரால் வருகிற ஆசீர்வாதம் மட்டும்தான் वो परमेश्वर के द्वारा आने वाला आशीर्वाद அது केवल ही மனுஷனை ஐஸ்வர்யனாக மாற்றும். वो मनुष्य को धनवान बनाता है. தேவனால் வருகிற ஆசீர்வாதங்கள் மட்டும்தான் परमेश्वर के द्वारा आने वाला आशीर्वाद ही வாழ்க்கையிலே வேதனை இல்லாமல் இருப்பான். वो जीवन में बिना दुख के साथ रहेगा. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा அப்ப हो. ஆசீர்வாதம் எப்படி வரும்? तो आशीर्वाद किसी प्रकार भी आता அது है, எல்லாமே ஆசீர்வாதம் நினைக்க கூடாது. लेकिन सभी ही आशीर्वाद देकर कर जानना नहीं है. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो. ஆசீர்வாதம் எல்லாம் வரும். तो आशीर्वाद सब आएगा, அது எல்லாமே நமக்கு ஆசீர்வாதமா தெரியாது. लेकिन सब कुछ हमारे आशीर्वाद के समान நம்முடைய नहीं रहेगा. முற்பிதாவாகிய யாக்கோபை பார்க்கலாம். हमारे जो पूर्व पिता जो अब्राहम के बारे में देखते समय, யாக்கோபை பார்க்கிற பொழுது याकूब को हम देखते समय தன் தகப்பனை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டான். अपने पिता को फंसाकर वो आशीर्वाद को पा लिया. தன் மாமனாரை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டான். अपने ससुर को फंसाकर उसने आशीर्वाद को पा लिया. அப்ப அந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில तो इस याकूब के जीवन में தன்னுடைய மாமனாரை விட்டு தகப்பனுடைய தேசத்துக்கு அவன் புறப்பட்டு வருகிற பொழுது जब अपने ससुर के गांव को छोड़कर अपने पिता के गांव में आते நான் समय வெறுமையா போனேன். मैं तो खाली गया था, ரெண்டு பரிவாரோட வருகிறேன். लेकिन अब तो 2 परिवार के साथ आ रहा பல हूँ ஆசீர்வாதத்தோட வருகிறான். और कई प्रकार के आशीर्वाद के संग आता ஆனால் है. அவன் தேவ சமூகத்திலே அவன் நின்ற பொழுது लेकिन वो परमेश्वर के चरणों में इंतजार करते அவன் समय தேவன் நோக்கி ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறான். तो परमेश्वर की और एक ही एक शब्द उसने पूछता ஆண்டவரே है, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய हे प्रभु आप मुझे आशीर्वाद करेंगे நான் तो உம்மை ही விடமாட்டேன் என்று சொல்லுகிறான். मैं तुम्हें छोड़ूंगा नहीं कर कहता है. ஒருத்தன் தகப்பன் ஆசீர்வாதத்தோட கொண்டு போனான். पिता के आशीर्वाद के साथ गया மாமனாரோட ஆசீர்வாதம் இருக்கிறது. और ससुर के आशीर्वाद भी है இவன் उसके, உழைத்து சம்பாதித்த ஆசீர்வாதம் இருக்கிறது. और संसार में कमाया हुआ आशीर्वाद भी है. இதெல்லாம் அவனுடைய பார்வையில ஆசீர்வாதமா தெரியல. और ये
ये सब उसके नजरों में आशीर्वाद के समान नहीं ஆகையால दिखाई दिया, கர்த்தரிடத்தை கேட்கிறான், इसलिए परमेश्वर के पास நீர் मांगता என்னை है, ஆசீர்வதிக்கணும், आप हमें आशीर्वाद करना உங்களுடைய है, ஆசீர்வாதம் எனக்கு வேணும். तेरी आशीर्वाद मुझे चाहिए। அப்ப உலகத்தில் எவ்வளவு மனுஷன் இருந்தாலும் और संसार में कितने मनुष्य होने அப்ப के बावजूद भी தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கணும். तो परमेश्वर एक मनुष्य को आशीर्वाद करना है, கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும். परमेश्वर की आशीर्वाद की आवश्यकता है। மனுஷன் ஆசீர்வாதம் வரும், मनुष्य के आशीर्वाद आता है சத்துரு ஆசீர்வாதம் கொடுப்பான், और पर शत्रु भी சிலர் आशीर्वाद देता है। ஏமாத்தி ஆஸ்வதிக்கப்படுவான். कई लोग फंसा कर आशीर्वाद लेते हैं। நீங்க உலகத்தில் 199% மக்களை ஏமாத்துறதா இருக்கிறது. आज संसार में 100 में 99% सब फंसाने वाले काम ஏமாத்தி ही है। ஏமாத்தி ஏமாத்தி பிழைக்கிறார்கள். सब फंसा कर ही जीते हैं, அது எல்லாரும் ஏமாத்துகிறார்கள். सभी लोगों को फंसाते हैं। பெற்ற தகப்பனே தாய் பெற்ற தகப்பனே மகன் ஏமாத்துகிறார். और पिता को ही बेटा फंसाता है சொந்த சகோதரனே ஏமாற்றுகிறார். और खुद के भाई को ही फंसाता है। இப்போ உலகத்தில் ஏமாற்றுகிறவர் எத்தனை பேர் तो இருக்கிறார்கள்? इस प्रकार संसार में फंसाने वाले कितने लोग हैं, ஏமாற்றி வாழ்கிற வாழ்க்கை அல்ல, और फंसा के जीने वाला जीवन नहीं, அதெல்லாம் சாபம் பிடித்த வாழ்க்கை, वो सब एक श्राप भरा हुआ जीवन है, அதெல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கை. वो सब परमेश्वर के बिना आशीर्वाद के அப்ப समान है। கர்த்தருடைய ஆசீர்வாதம் तो परमेश्वर की आशीर्वाद வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. शास्त्र में लिखा गया அது है, ஐஸ்வர்யத்தை தரும், वो धन को ले आता है வேதனை இல்லாத ஆசீர்வாதம், और बिना दुख का वो आशीर्वाद है, சமாதானத்தோடு இருக்க முடியும். और शांति के साथ हम रह सकते हैं। ஆகையினால इसलिए இந்த யாக்கோப்பு என்ன செய்தான்? इस याकूब ने क्या தேவ किया, சமூகத்தில் அமர்ந்துட்டான். परमेश्वर के सम्मुख में इंतजार किया। ஆசீர்வாதம் வந்தாத தேவனுடைய ஆசீர்வாதம் வந்த பிறகுதான் परमेश्वर की आशीर्वाद आने के बाद ही அவன் இந்த இடத்தை விட்டே புறப்பட்டு वो जगह को छोड़कर वो निकल कर गया। ஆகையினால மனுஷன் காண்கிறபடி, इसलिए मनुष्य के देखने के மனுஷன் समान, நினைக்கிறபடி मनुष्य सोचने के அவன் समान வாழ்கிற வாழ்க்கை वो जीने वाला அது जीवन ஆசீர்வாதமானதல்ல. वो आशीर्वाद के समान नहीं है। அதான் வேதம் சொல்லுகிறது. तो शास्त्र कहता है, சங்கீதக்காரன் விதமா எழுதுகிறார். भजन संगीता वाला इस प्रकार लिखता है, 3ஆம் சங்கீதத்திலே तीसरा भजन संगीता में ஸ்தோத்திரம் 8வது வசனத்தை வாசிப்பீர்களானா उसका 8वां वचन पढ़ते அங்கே समय சொல்லப்பட்டிருக்கிறது, वहां पर लिखा गया है, ரட்சிப்பு கர்த்தருடையது, उदार यहोवा से होता है தேவனுடைய ஆசீர்வாதம் और यहोवा की आशीष உம்முடைய ஜனத்தின் மேல் இருக்கும். और तेरी प्रजा पर होगा। அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் तो परमेश्वर की आशीर्वाद ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் மேல், तो उद्धार पाए हुए परमेश्वर के लोगों के ऊपर, ரட்சிப்பு வந்துட்டால அவன் தான் பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டவன். उद्धार आ गया तो वही बड़ा धनवानी है। ரட்சிப்பு கர்த்தருடையது. उद्धार परमेश्वर का है, அப்போ தேவ ஜனத்தின் மேல் तो परमेश्वर की प्रजा के ऊपर, உம்முடைய தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருக்கிறது. हे यहोवा तेरी आशीर्वाद तेरी प्रजा पर அப்போ है, தேவ ஜனமா இருக்கணும். तो परमेश्वर की प्रजा बनना அப்போ है, ரட்சிக்கப்பட்டவன் தேவ ஜனமா மாற்றப்படுகிறான். तो उद्धार पाया हुआ परमेश्वर की प्रजा बनता है। அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் கடந்து வர வேண்டும் என்றால், तो यदि परमेश्वर की आशीर्वाद हमारे और आना है ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தேவ ஜனமாய் மாறுகிற பொழுது, तो उद्धार पाए हुए लोग परमेश्वर की प्रजा बनते समय ही, அப்போ ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் மேலே तो उद्धार पाए हुए परमेश्वर के लोगों के ऊपर கர்த்தருடைய ஆசீர்வாதம் கடந்து வரும். परमेश्वर के आशीर्वाद आता है, தேவ ஜனங்கள் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் கடந்து और வரும். परमेश्वर की प्रजा के ऊपर परमेश्वर के आशीर्वाद आता கர்த்தருடைய है, ஜனத்தின் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் கடந்து வரும். और परमेश्वर के लोगों के ऊपर परमेश्वर के आशीर्वाद அப்ப आता है। இன்னைக்கு நீங்க சிந்தித்து பாருங்க, तो आज अब सोच कर देखिए, இன்னைக்கு நீங்க யோசித்து பாருங்க, आज विचार करके देखिए, கர்த்தருடைய ஆசீர்வாதம் परमेश्वर की आशीर्वाद நமக்கு வேணும்னா हमें आवश्यकता है, तो நாம அவருடைய ஜனமா இருக்கணும், हम उसकी प्रजा बनकर रहना है அவருடைய பிள்ளைகளா இருக்கணும். और उनके संतान बनकर रहना है। அதான் வேதம் சொல்லுகிறது. वही शास्त्र कहता है, மாசு இல்லாம, கரை இல்லாம, பாவம் இல்லாம, जो बिना दाग बिना दोषी के समान। 24ஆம் சங்கீதம் 4:5 வாசிக்கிற பொழுது 24वां भजन संगीता उसका 4 और 5 அங்க पढ़ते எந்த समय, மனுஷன் பாவம் இல்லாம இருக்கிறானோ, और जो मनुष्य वहां निर्दोष होता है, அவன் எங்க எந்த மனுஷன் வாழ்க்கையில கரை இல்லாமல் இருக்கிறானோ, और जिस मनुष्य के जीवन में जो दाग नहीं है, கையிலே சுத்தமுள்ளவனும் जो हाथ में शुद्धता लो, இதயத்திலே மாசில்லாதவனுமா இருந்து और हृदय में ना कपट होते हुए, தன் ஆத்துமா மாவுக்கு மாயைக்கு ஒப்புக்கொடாமலும், अपने जीवन को किसी प्रकार के कार्य में ना கபடாய் सौंपते हुए, ஆணையிடாமலும், கபடாய் ஆணையிடாமலும் और बिना कपट के शब्द खाई है, இருக்கிறவனே वो रहने वाले कोई, கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெறுவான். वो यहोवा की ओर से आशीर्वाद पाएगा। அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி வரும்? तो परमेश्वर के आशीर्वाद कैसा நீ आएगा? தேவஜனமாய் மாறணும். आप परमेश्वर की प्रजा बनना है। கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி வரும்? परमेश्वर का आशीर्वाद कैसे आता நீ है? பரிசுத்தமாய் வாழணும். आप पवित्रता के साथ जीना है, அவர்கள் மேல் தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும். उनके ऊपर ही परमेश्वर के आशीर्वाद आता है। ஆகையினால इसलिए இந்த நாளிலே इस दिनों में ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வருவது, சோதனை பெற்றுக்கொள்வது மிகவும் கடினம். परमेश्वर की आशीर्वाद पाना बहुत कठिन है। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ இந்த நாட்களில் நமக்கு ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தால் போதும். तो इस दिनों में हमारे लिए परमेश्वर का आशीर्वाद இந்த होगा तो काफी है। உலகத்தில் எதையும் கொண்டு வந்தது கிடையாது, इस संसार में हम कुछ लेकर नहीं आए எதையும் கொண்டு போவது और கிடையாது. कुछ लेकर भी नहीं இந்த जाने वाले। உலகத்தில் எவ்வளவுதான் சொத்து இருந்தாலும், और इस संसार में कितने भी धन होंगे तो भी, இந்த உலகத்தில் எவ்வளவுதான் பேரும் புகழ் இருந்தாலும், और इस संसार में कितने भी नाम और शौकत होंगे இந்த तो भी, உலகத்தில் எவ்வளவுதான் பெரிய மனுஷனா இருந்தாலும், और इन संसार में कितने बड़े मनुष्य क्यों ना हो, அவனுக்கு அந்த
6 அடி கூட சொந்தம் இல்ல. उसके लिए वो 6 फुट का जगह भी उसका खुद का नहीं है। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। ஆகையினால इसलिए நீங்க ரட்சிக்கப்படாம இருந்தா இன்றைக்கு ரட்சிக்கப்படுங்க. यदि आप उद्धार नहीं पाए तो आज ही उद्धार पा நீங்க लीजिए। பரிசுத்தம் அடையாம இன்றைக்கு பரிசுத்தம் அடையுங்க. यदि आप पवित्रता नहीं हो तो आज ही पवित्रता को पा लीजिए। படிப்பு ஒண்ணு பரிசுத்தமாக்காது. आपकी पढ़ाई आपको पवित्रता नहीं करेगा। பணம் ஒண்ணு பரிசுத்தமாக்காது. आपकी संपत्ति आपको पढ़ाई இந்த உலகம் ஒண்ணு பரிசுத்தமாக்காது. और इस संसार भी आपको पवित्रता नहीं करेगा। கர்த்தரே உங்களை பரிசுத்தமாக்குறவர். केवल परमेश्वर ही आपको पवित्र करता है। தேவனே உங்களை பரிசுத்தமாக்குறவர். परमेश्वर ही आपको पवित्र करता है। இயேசு கிறிஸ்துவே பரிசுத்தமாக்குறவர். केवल यीशु मसीह ही आपकी पवित्र करता है। ஆகையினால इसलिए நீ பரிசுத்தமாக்கப்பட்டா ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்ப தானா வந்துரும். आप पवित्रता से जीवन जियोगे तो आशीर्वाद आपको अपने आप ही आ जाएगा। ரட்சிக்கப்பட்டாலே தேவ ஆசீர்வாதம் வந்துரும். आप उद्धार पाएंगे तो ही परमेश्वर के आशीर्वाद आपको आ நம்முடைய जाएगा। ஆதாமை குறித்து பார்க்கலாம். आदाम को हम देख सकते हैं। இந்த ஆசீர்வாதம் எப்படி வருது பாருங்க. ये आशीर्वाद कैसे आता है? ஆபிரகாம் अब्राहम தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன். परमेश्वर के स्वरूप के समान सृष्टि किया मनुष्य। ஆதியாகமம் 1:28 வாசிக்கும் போதோ उत्पत्ति किताब पहला अध्याय 28 वचन पढ़ते समय ஆபிரகாமை ஆதாமை तो आदाम को சகல காரியங்களை உருவாக்கி सारे कार्यों में से सृष्टि அவனை कर கர்த்தர் उसे परमेश्वर கரங்களை உயர்த்தி ஆசீர்வதித்தார். हाथों को उठाकर उसे आशीर्वाद किया। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा அப்போ हो। வேதம் தெளிவா तो சொல்லப்பட்டிருக்கிறது. शास्त्र में एकदम स्पष्ट से लिखा அப்போ गया है। ஆண்டவராகிய தேவன் तो प्रभु परमेश्वर பின்பு தேவன் फिर परमेश्वर அவர்களை நோக்கி उनकी ओर நீங்கள் देखकर பழுகி பெருகி आप फूलो फलो பூமியை நிரப்பி और पृथ्वी भर जाओ படுத்தி और उसे अपने वश कर कर மச்சங்களையும் और समुद्र की मछलियां ஆகாயத்து பறவைகளையும் और आकाश की पक्षियों பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் और पृथ्वी पर रेंगने वाले सब अंतों ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி आप राज करो कर कर தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். परमेश्वर ने उन्हें आशीर्वाद किया। தமது சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட अपने स्वरूप के समान सृष्टि किया हुआ ஆதாம் ஏவாளையும் आदम और हव्वा को தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். परमेश्वर ने उन्हें आशीर्वाद किया। அப்ப ஆண்டவருடைய சாயல் வந்துட்டா போதும். तो परमेश्वर की स्वरूप आएगा तो काफी है। பாவம் மன்னிக்கப்பட்டு தேவ சாயல வந்துட்டா போதும். पाप क्षमा कर कर यीशु का स्वरूप आएगा तो काफी है। சுத்திகரிக்கப்பட்டு தேவ சாயல வந்துட்டா போதும். आप शुद्धता होकर परमेश्वर के स्वरूप में आएगा तो काफी है। அவர்களை ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर उन्हें आशीर्वाद करता है। கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर उन्हें आशीर्वाद करता है। யோசித்து பாருங்க. तो सोच कर देखिए இந்த லாக்டவுன்ல इस लॉकडाउन में வேலை இல்ல, काम नहीं है, வருமானம் இல்ல, धन नहीं है। யோசித்து பாருங்க. सोच कर எப்படி देखिए ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். कैसा परमेश्वर आशीर्वाद करेगा। ஆண்டவர் வாழ்க்கையில ரட்சிப்பு இருந்தா ஆசீர்வதிப்பாரையா. परमेश्वर आपके जीवन में उद्धार होगा तो परमेश्वर आशीर्वाद பரிசுத்தம் करेगा। இருந்தால் உன்னை ஆசீர்வதிப்பார் और ஆண்டவர். पवित्रता होगा तो परमेश्वर आपको आशीर्वाद करेगा। உனக்குள்ள பரிசுத்தம் வேணும். आपके अंदर पवित्रता चाहिए। உங்களுக்குள்ள பரிசுத்த ஜீவன் வேணும். आपके अंदर पवित्रता जीवन चाहिए। உங்களுக்குள்ள ரட்சிப்பின் வாழ்க்கை வேணும். आपके अंदर उद्धार का நீ जीवन चाहिए। தேவசாயலா இருந்துட்டாலே போதும். आप परमेश्वर के स्वरूप के समान हो गए तो உங்க काफी குடும்ப है। தேவசாயலா மாறிட்டாலே போதும். आपके परिवार परमेश्वर के स्वरूप बन गए तो ஆசீர்வாதம் काफी தானா है। வரையா. आशीर्वाद अपने आप ही आ ஆசீர்வாதம் உன்னை जाएगा। தேடி வரும். आशीर्वाद आपको ढूंढ कर आएगा। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। சற்று சிந்தித்து பாருங்கள். तो सोच कर देखिए நீங்கள் தேவசாயலா இருக்கிறீர்களா? क्या आप परमेश्वर के स्वरूप के ரட்சிக்கப்பட்ட समान பிள்ளைகள் தான். आप उद्धार पाए लोग ஒருவேளை हैं। ரட்சிக்கப்பட்டு இருக்கலாம். हो सकता है आप उद्धार पाए होंगे। ஒருவேளை அபிஷேகப்பட்டு இருக்கலாம். हो सकता है आप अभिषेक भी पाए होंगे। ஒருவேளை பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கலாம். हो सकता है पवित्रता के साथ जीते भी ஆனால் होंगे। இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில लेकिन आज हमारे அந்த जीवन தேவ में சாயல், परमेश्वर की स्वरूप தேவனுடைய சாயல் இல்லை. परमेश्वर की स्वरूप हमारे अंदर தேவனுடைய नहीं है। சுபாவங்கள் இல்லை. परमेश्वर के स्वभाव नहीं है தேவனுடைய சாயல் இல்லாதபடியினால और परमेश्वर की स्वरूप नहीं है। इसीलिए இன்னைக்கு अनेक ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். आज कई प्रकार के आशीर्वाद को खो இன்றைக்கு देते நீங்க हैं। சிந்தித்து பாருங்கள். आज जरा सोच कर देखिए ஆண்டவராக சாயல் உங்களுக்குள்ள வந்துட்டாலே यदि परमेश्वर का स्वरूप आपके अंदर आ गया கர்த்தருடைய तो ஆசீர்வாதம் परमेश्वर के आशीर्वाद உங்களுக்குள்ளே கடந்து வரும். आपके अंदर आ जाएगा। சரீரத்தின்படி, शरीर प्रकार, ஆவியின்படி आत्मिक प्रकार உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். वो आपको आशीर्वाद करने के लिए सामर्थ्य है। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। கர்த்தருடைய ஆசீர்வாதம் तो परमेश्वर की நீ आशीर्वाद தேவசாயல் எப்போ மாறுறியோ, आप जब परमेश्वर के स्वरूप के समान कभी கர்த்தருடைய बनते हो, சாயல் எப்போ உங்களுக்குள்ள வருதோ, जब भी परमेश्वर के स्वरूप आपके अंदर आता है, கர்த்தருடைய சாயல் எப்பொழுது உங்கள் மேல் காணப்படுகிறதோ, जब भी आपके ऊपर परमेश्वर के स्वरूप दिखाई देता है, அப்பவே ஆண்டவர் ஆசீர்வாதம் கடந்து வரும். तभी ही परमेश्वर के आशीर्वाद
उतर कर ஏன்னா आएगा, கர்த்தருடைய ஆசீர்வாதம் தேவ ஜனத்தின் மேல் இருக்கிறது. क्योंकि परमेश्वर की आशीर्वाद अपने प्रजा के ऊपर है, அதனால அந்த ஆசீர்வாதம் வாழ்க்கையில உன்னை விட்டு விலகாது. इसीलिए वो आशीर्वाद आपके ऊपर से कभी नहीं அப்போ हटेगा। நமக்குள்ள தேவ சாயல் ஒவ்வொரு நாள் உருவாகிட்டே तो இருக்கணும். प्रत्येक दिन हमारे अंदर परमेश्वर की स्वरूप उत्पन्न होते தேவ रहना சாயல் है, நமக்குள்ள உருவாகிட்டே இருக்கணும். और परमेश्वर की स्वरूप हमारे अंदर उत्पन्न होते रहना है, உலகத்தின் சாயல் வரக்கூடாது. और संसार के स्वरूप कभी नहीं आना है, சத்துடைய சாயல் வரக்கூடாது. और संसार के स्वरूप कभी नहीं आना है, மனுஷ சாயல் और வரக்கூடாது. मनुष्य के स्वरूप कभी नहीं आना கர்த்தருடைய சாயல் வந்துகிட்டே இருக்க है, और வேண்டும். परमेश्वर की स्वरूप आते ही रहना தேவ है, சாயல் வந்துகிட்டே இருக்க और வேண்டும். परमेश्वर की स्वरूप हमारे अंदर आते रहना है। கர்த்தருடைய சாயல் நமக்குள்ளே காணப்பட்டு இருக்குமானால் यदि परमेश्वर की स्वरूप हमारे अंदर दिखाई அந்த देगा तो குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். वो परिवार को परमेश्वर அந்த आशीर्वाद करेगा, நீதிமானை ஆசீர்வதிப்பார். वो धर्मी को परमेश्वर आशीर्वाद करेगा। ஆகிய தேவ சாயல் इसलिए परमेश्वर की स्वरूप இந்த ஆபிரகாமுக்குள்ள இருந்தது பாருங்க. इस अब्राहम के अंदर था, ஆபிரகாம் இருந்தபடியினால தான் अब्राहम के अंदर था, इसलिए ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். अब्राहम को परमेश्वर ने आशीर्वाद அவன் किया, சீமானாய் மாற்றப்பட்டான். वो धनवानी बनाया गया। ஓத வேதம் சொல்லுகிறது. शास्त्र कहता है, ஓத ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் उत्पत्ति की किताब 22वां अध्याय 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுதோ उसका 18वां वचन पढ़ते இப்போது समय, நீ என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தபடியினா अभी मेरे आज्ञाओं को तूने माना நீ इसीलिए, என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினா मेरे आज्ञाओं को तूने माना इसीलिए ஆண்டவர் அந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். परमेश्वर ने उस अब्राहम को அப்ப தேவ आशीर्वाद किया। சாயல் வருகிற பொழுது तो परमेश्वर की स्वरूप आते உங்கள் समय குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். आपके परिवार को परमेश्वर அப்ப आशीर्वाद அவருடைய करेगा, சொல்லுக்கு நீ கீழ்ப்படியணும். और उनके शब्दों का हम आज्ञापन करना है, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். और उनके शब्दों का हम आधीन मानना है। ஹல்லேலூயா. हालेलुया। அதான் பதோதரம் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல वही उत्पत्ति की किताब 22वां ஆண்டவர் अध्याय, ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், परमेश्वर अब्राहम को நீ देखकर என் कहते हैं, சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினா तू मेरे शब्दों का आधीन माना உன் इसलिए, சந்ததி இந்த பூமியில் உள்ள और तेरे वंश इस पृथ्वी के சகல ஜாதிகளும் सारे जातियां ஜாதிகளுக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்கள். और जातियों के बीच में भी आशीर्वाद पाए रहेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ நீ ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்படியணும். तो परमेश्वर की बात को मानना है। சரி, கீழ்ப்படியவே மாட்டான். कई लोग आधीन मानते ही नहीं है, கீழ்ப்படியாத வரைக்கும் वो जब तक हम आधीन नहीं मानते हैं, உனக்குள்ள அந்த வியாதி மாறாது, आपके अंदर का बीमारी नहीं बदलेगा, உனக்கு சமாதானம் வராது, और आपके लिए शांति नहीं आएगा, உனக்கு சுகம் கிடைக்காது, आपके लिए सुख नहीं मिलेगा, உன் போராட்டம் மாறாது. आपकी लड़ाई नहीं बदलेगा। போது இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம். ये सब भी एक आशीर्वाद அது है। சமாதானம் இருந்தாலும் ஒரு பெரிய ஆசீர்வாதம். आपके अंदर शांति होगा तो ये वो बड़ी एक ஒரு आशीर्वाद है। சுகம் கிடைச்சாலே பெரிய ஆசீர்வாதம். आपको चंगाई मिल गया तो वो एक बड़ी आशीर्वाद है। ஹல்லேலூயா. हालेलुया। இதெல்லாம் மனுஷன் தேவனுடைய மனுஷன் தான் அறிந்து கொள்ள முடியும். ये सब परमेश्वर के लोग ही जान सकते हैं, இதெல்லாம் தேவ பிள்ளை தான் அறிந்து கொள்ள ये முடியும். सब परमेश्वर के प्रजा ही जान सकते हैं। கர்த்தருடைய ஆசீர்வாதம் வீடு வாசல் அல்ல, परमेश्वर की आशीर्वाद घर द्वार नहीं है, போது நல்ல பில்டிங் அல்ல, अच्छे बिल्डिंग नहीं है, நல்ல வேலை அல்ல, अच्छे नौकरी नहीं है, இதெல்லாம் ஆண்டவர் எக்ஸ்ட்ரா தரது. ये सब परमेश्वर ज्यादा दूसरे இதெல்லாம் साथ बढ़कर தேவன் देता நமக்கு है। இலவசமா தருகிற ये காரியங்கள். सब परमेश्वर हमें मुफ्त में देने वाला कार्य ஆகினால है। इसलिए நம்முடைய வாழ்க்கையில ஜீவித்திலே हमारे जीवन में जिंदगी में கர்த்தருடைய ஆசீர்வாதம் கடந்து வருவதற்கு அவருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சா போதும். परमेश्वर की आशीर्वाद हमारे अंदर आने के लिए उसकी உனக்கு बातों का தேவையான आज्ञापन करना। சகலத்தையும் தேவன் தர வல்லவரா இருக்கிறார். उस समय में परमेश्वर ठीक तरीके से करने वाला परमेश्वर है। ஆபிரகாம் வெறுமையா வந்தான், अब्राहम खाली आया था, வெறுமையா தன் வீட்டை விட்டு வந்தான், वो खाली से अपने घर से आया, வெறுமையா தன் தேசத்தை விட்டு விட்டு வந்தான், और खालीपन से अब अपने देश से வெறுமையா आया, தன் ஜனத்தை விட்டு விட்டு வந்தான். और अपने लोगों के बीच में அப்ப से खाली வெறுமையா आया, வந்த ஆபிரகாமை वो खाली आया उस अब्राहम ஆண்டவர் को பெரிய சீமானாய் மாற்றினார். परमेश्वर एक बड़े धनवानी के समान बदल பெரிய दिया, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியா மாற்றினார். वो बड़े आशीर्वाद पाया हुआ वंश के அது समान बना காரணம் दिया। என்ன? उसका कारण क्या है? ஆபிரகாமுடைய படிப்பா, अब्राहम का अब्राहम पढ़ाई है का क्या? अब्राहम का ज्ञान है क्या? ஆபிரகாமுடைய ஞானமா, अब्राहम की बुद्धि है क्या? ஆபிரகாமுடைய திறமையா, अब्राहम की सामर्थ है क्या? ஒண்ணும் கிடையாது. कुछ भी नहीं है, ஒரு பசோதர படிப்பு கிடையாது, और कुछ भी पढ़ाई नहीं है, வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாது. उसके जीवन में कुछ भी தேவன் नहीं है, சொல்றதெல்லாம் और கீழ்ப்படிஞ்சாயா, परमेश्वर ने सब कुछ कहा, उसका आधीन माना, கீழ்ப்படிந்தாயா, 100 का 100% उसने आधीन माना, முழுவதுமாய் கீழ்ப்படிந்தான். पूरी तरह से उसने आधीन माना। சில பேர் சவுலை போல வாழ்ந்துகிட்டு இருப்பான், कई लोग साउल के समान जीते रहते அவனுக்கு हैं, பிரியமான மட்டும் கீழ்ப்படிவான், और उसका जो प्रिय है उसके कारण அவர்களுக்கு ही आधीन माने, பிரியமான காரியத்தை மட்டும் கீழ்ப்படிவார்கள், और उनके लिए जो प्रिय रहता है उसके लिए आधीन அவர்களுக்கு मानते हैं, அனுகூலமான காரியத்தை மட்டும் கீழ்ப்படிவார்கள். और उनके जीवन में जो अनुकूल कार्य है उसके ஆனா लिए केवल அவனுக்கு आधीन मानते தேவையெல்லாம் கீழ்ப்படிய மாட்டான். हैं, लेकिन परमेश्वर के शब्दों का आधीन नहीं मानते हैं। ஆகினால் நாட்களில इसीलिए इस दिनों में அந்த சவுல் ஆசீர்வதிக்கப்படல. वो साउल आशीर्वाद नहीं पाया। இந்த ஆபிரகாமோ ये जो अब्राहम है, எல்லா சூழ்நிலையிலும், सारी परिस्थितियों எல்லா में, நிலைமையிலும் सारी स्थितियों में, கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தாயா. और परमेश्वर की शब्दों को उसने ஆகினால் आधीन माना। ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். इसके कारण अब्राहम அப்ப को परमेश्वर கர்த்தருடைய ने ஆசீர்வாதம் आशीर्वाद, எப்படி வரும்? तो परमेश्वर के आशीर्वाद நீ कैसा आएगा? தேவசாயில மாறிட்டா போதும், आप परमेश्वर के स्वरूप बनेंगे तो काफी है। கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், परमेश्वर आपको आशीर्वाद கர்த்தர் உன் करेगा, குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपके परिवार को அது आशीर्वाद करेगा। லாக்டவுனா இருக்கட்டும், वो लॉकडाउन क्यों ना हो, சோதர அது லாக்கா இருக்கட்டும், वो लॉक क्यों ना हो, அது திறக்கட்டும், वो खुले அது जाने திறக்காம दीजिए, போகட்டும். वो नहीं भी खुलने दीजिए। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவர். परमेश्वर आपको आशीर्वाद करने के கர்த்தர் काफी है। நினைத்திருக்கிறார், परमेश्वर ने सोचा அவர் है, உங்களை ஆசீர்வதிப்பார், वो तुम्हें உங்கள் आशीर्वाद பிள்ளைகளை करेगा, ஆசீர்வதிப்பார், वो आपके बच्चों को உங்கள் आशीर्वाद பிள்ளைகளை करेगा, வர்த்திக்க பண்ணுவார். आपके बच्चों को நீ बढ़ोतरी கவலைப்பட देगा, வேண்டிய அவசியம் கிடையாது. आप चिंता लेने की कोई आवश्यकता नहीं உங்களை है, ரட்சித்தவர், आप
आपको उद्धार உங்களை किया தெரிந்து हुआ, கொண்டவர் आपको चुना ஒரு हुआ, நாளும் கைவிட वो மாட்டாரு. कभी आपको त्यागेगा नहीं। இழப்பனா இருக்கிற இயேசு உன்னை கைவிட और மாட்டார். मेरा पिता परमेश्वर आपको என் कभी தேவனார் त्यागेगा नहीं। கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். मेरा प्रभु परमेश्वर कभी சோதரன் तुम्हें त्यागेगा கலங்காதே, नहीं। திகையாதே. आप चिंता व्याकुल मत होइए। தேவ சாயலாக நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் வந்துட்டே இருக்கணும். और परमेश्वर के स्वरूप प्रत्येक दिन हमारे अंदर आते रहना है। தேவ சாயல் வந்துட்டே இருக்கணும். परमेश्वर के स्वरूप आते रहना அந்த है। சாயல் மாறவே கூடாது. वो अपने எதுல கவனமா இருங்க, वो इसमें ठीक तरह இதுல सावधानी கவனமா இருங்க. रहिए, इसमें सावधानी அவருடைய रहिए। வார்த்தைக்கு எப்போதும் கீழ்ப்படிஞ்சிட்டே और இருக்கணும். उसके बातों का हमेशा அது आदर சிறிய मानिए। வார்த்தையோ பெரிய வார்த்தையோ, वो छोटा शब्द हो बड़ा அது शब्द हो, சிறியதோ பெரியதோ, वो छोटा हो बड़ा हो, ஒவ்வொரு நாள் கீழ்ப்படிஞ்சிட்டே இருக்கணும். आप प्रत्येक दिन उसका आदर मानते ஒவ்வொரு நாள் रहो। கீழ்ப்படிஞ்சிட்டே இருக்கணும். प्रत्येक दिन उसका आदर मानते ஒவ்வொரு रहो। நாள் கீழ்ப்படிஞ்சிட்டே இருப்போமானா प्रत्येक दिन उसका आदर मानेंगे तो ஆண்டவராகிய தேவன் प्रभु परमेश्वर वो நிச்சயமாய் निश्चितता உங்கள் से குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். आपके परिवार को आशीर्वाद நிச்சயமா करे। நான் மாத்துவாரு. वो बड़े धनवानी बदल देगा। லாக்டவுன்ல கூட इस लॉकडाउन में भी அப்போது அப்பம் குறைந்து போகாது, आपके रोटी कम नहीं होगा, அரிசி குறையாது, आपके चावल कभी कम नहीं எண்ணெய் குறையாது, होगा, तेल कम नहीं होगा, மாவு குறையாது, மாவு குறையாது, आटा कम नहीं होगा, போதும் சமாதானம் और குறையாது, शांति कम नहीं होगा, விசுவாசம் और குறையாது, विश्वास कम नहीं தேவன் होगा, வைத்து இருக்கிற அன்பு और குறையாது, परमेश्वर का रखा हुआ प्रेम कम नहीं होगा, அபிஷேகம் குறையாது, और अभिषेक कम नहीं होगा, பரிசுத்தம் और குறையாது, पवित्रता कम नहीं வாசிப்பு होगा, வேத வாசிப்பு और குறையாது, शास्त्र का पढ़ना भी कम வேத नहीं होगा, தியானம் குறையாது, वो शास्त्र का ध्यान भी ஜெபங்கள் कम नहीं होगा, குறையாது, और प्रार्थना भी कम नहीं போதும், होगा, ஒண்ணுமே குறையாது. कुछ भी कम नहीं होगा। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। சற்று சிந்தித்து பாருங்க, हाँ, तो सोच कर சற்று देखिए, யோசித்து பாருங்க. जरा विचार करके உங்க देखिए, வாழ்க்கையில, आपके जीवन உங்க में, ஜீவியங்களில आपकी जिंदगी में சோதனை இன்னைக்கு நான் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கேன் आज मैं कैसा जी रहा அப்படி हूँ, சொல்லி கீழ்படுறேனா? उसके शब्दों के आधीन मान रहे हो क्या? சில நேரத்தில் நம்ம சுயம் வந்துருதே, कई समय में हमारी खुद நம்முடைய की खुद पर அறிவு வந்துருதே, हमारी ज्ञान आ जाता நம்முடைய है, புத்தி வந்துருதே, हमारी बुद्धि आ जाती சில है, நேரத்தில் நம்முடைய புத்தி போராடுதே, कई समय में हमारी बुद्धि लड़ रहा அறிவு है அறிவு செயல்படுகிறதே. और ज्ञान वहां पर काम இந்த करता நாள் है। யோசித்து பார்த்து इसलिए सोच कर நம்முடைய देखिए, வாழ்க்கை ஜீவித்தில हमारे जीवन में, जिंदगी में, சோதரம் நம்முடைய வாழ்க்கையில हमारे जीवन में கர்த்தருடைய ஆசீர்வாதம் परमेश्वर के आशीर्वाद எனக்குள்ள मेरे अंदर, அவர் சொல்லு ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படியணும். उसकी बातों का हर एक दिन आधीन அவருடைய मानना है, வார்த்தை எப்போது கீழ்ப்படிஞ்சிட்டே இருக்கணும். और उनका शब्द का हमेशा आधीन मानते அவர் रहना है, சொல்றது அப்படி செய்யணும். और कहने वाले काम को वैसे ही पूरा அதில் करना நாம் எதிர்த்து பேசக்கூடாது, है। उसका हम विरोध कर எதிர்த்து பேசக்கூடாது, उसका विरोध नहीं நம்ம करना है, விருப்பத்தால் செய்யக்கூடாது, और अपने खुद நம்முடைய की इच्छा को, நம்முடைய விருப்பத்தால் இணைக்க கூடாது, और हमारी इच्छा को नहीं सोचना है, நம்முடைய யோசனையில் இணைக்க கூடாது, हमारी सोच को नहीं सोचना है, நம்முடைய புத்தியால் இணைக்க கூடாது, और हमारी बुद्धि से नहीं सोचना நம்முடைய है, அறிவால் இணைக்க கூடாது. हमारी ज्ञान से सोचना नहीं है, கர்த்தர் சொல்றது அப்படியே கேளியா. और परमेश्वर कहने वाले वैसे ही आदि கானா मानो। ஒரு கல்யாணத்துல काना और शादी திராட்சை में ரசம் குறைந்து போச்சு. दाग की रस कम पड़ गया, ஆகையினால इसलिए இயேசுவின் தாயார் சோதரம் இயேசு கிட்ட சொல்லுகிறார், और यीशु की माता आकर यीशु के पास அப்போ कहते हैं, உனக்கு எனக்கு என்ன? और तेरा और मेरा क्या है? உடனே மரியாள் போய்விட்டாள். तुरंत ही मरियम चली गई। அப்போ வேலைக்காரை பார்த்து மரியாள் तो சொல்லுகிறார், नौकर के पास मरियम அவர் देखकर என்ன कहती है, சொல்லுகிறாரோ वो क्या कहते हैं அப்படியே செய்யுங்க, वैसा ही आप पूरा कीजिए, மாறி தப்பி உன் புத்தி செயல்படுத்தாத. और बदल कर आपकी बुद्धि को அவர் उपयोग मत சொன்னபடியே कीजिए। செய்தபடியினால और உन्होंने कहा उस प्रकार किए, தண்ணீர் इसीलिए திராட்சை ரசம் மாறிவிட்டது. और पानी दाग रस बदल गया। அதே போலதான் उसी तरह ही சீஷர்கள் चेले लोग இரவு முழுவதும் மீன் பிடிக்கிறார்கள், और रात भर मछली पकड़ रहे, அது ஒன்றுமே கிடைக்கவில்லை. कुछ भी उनको नहीं आया। அப்ப ஆண்டவர் வந்தார். तब परमेश्वर आए, அப்போ சோதரன் பேதுரு பார்த்து சொல்றாரு, तब पतरस के पास देख कर कहते அங்க हैं, போடு ஏசு, அவளே அந்த பக்கம் போடு. जाल को उस बाजू डाल। அப்போ பேதுரு சொல்றாரு, तब पतरस कहता है, இதெல்லாம் பிடிச்சாயா, रात भर हम डाले, அதெல்லாம் போட்டு பார்த்துட்டோம், रात भर हम प्रयास किए, ஒண்ணுமே கிடைக்கல. कुछ भी नहीं मिला। ஹல்லேலூயா. हालेलुया। மீன் பிடிக்கல தெரியும் பேதுரு, और मछली पकड़ने में शामत भरा हुआ पतरस, எங்க வலை போட்டா எங்க மீன் கிடைக்கும் நல்லா தெரியும். और कहां पर जाल डालने से कहां मछली அப்பேற்பட்ட मिलेगा, மனுஷனே தோல்வி கண்டிருக்கிறார். उस प्रकार के मनुष्य ही हार को देखा है। அப்போ ஆண்டவர் சொன்னா, तब परमेश्वर ने कहा, படகு கொஞ்சம் ஆழத்துல அங்க வலைய போடியா. और नाव को और गहरे में ले जाकर वहां पर जाल को डाल। பேதுரு சொல்றாரு, तब पतरस कहता है, வார்த்தையின்படியே போடுகிறேன், आपके शब्दों के अनुसार मैं डालता हूँ, கர்த்தருடைய வார்த்தையின்படியே போடுகிறேன். परमेश्वर के शब्दों के अनुसार डालता हूँ। வலைய போட்டா அவருடைய வார்த்தையின்படியே वो शब्दों को अनुसार उस जाल को डाला, வலை நிறைய மீன் இழுத்தாயா, वो जाल फटने तक मछली அது निकाला, இழுக்க முடியல. वो बाहर खींच नहीं யோசித்து पाया। பாருங்க, सोच कर देखिए, அவருடைய சொல்ற வார்த்தை वो कहने वाले शब्द அப்படியே கீழ்ப்படியணும். ऐसे ही आदि मानना है। நம்முடைய அறிவு சில நேரத்தில் பயன்படுத்துறோம் பாரு, हमारी ज्ञान को कई समय में उपयोग சில करते हैं, புத்தியை பயன்படுத்துறோம் பாரு, कई हमारी बुद्धि को उसमें நம்முடைய उपयोग करते யோசனையை हैं, பயன்படுத்துறோம் हमारी பாரு, विचार को उसमें நம்முடைய उपयोग திறமையை करते हैं, பயன்படுத்துறோம் பாரு, हमारी शामत को उसमें उपयोग அதுலதான் करते தோல்வி வருது. हैं, उसके कारण ही हार आता है, அதுலதான் ஆசீர்வாதம் இழந்து போகிறோம், उसके द्वारा ही आशीर्वाद को खो देते அதுதான் हैं, நன்மை இழந்து போகிறோம். उसके द्वारा ही भलाई को खो देते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा। கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும், तो परमेश्वर के आशीर्वाद தேவ चाहिए, ஆசீர்வாதம் வேணும். प्रभु का आशीर्वाद எப்படி चाहिए। வழி தேடாத, इसके लिए मार्ग को मत எனக்கு ढूंढिए, படிப்பு இருக்கு, मेरे लिए पढ़ाई है, எனக்கு வீடு இருக்கு, मेरे लिए घर है, எனக்கு வாசல் இருக்கு, मेरे लिए द्वार है, எனக்கு சொத்து இருக்கு, मेरे लिए धन है, எனக்கு பேர் இருக்கு, मेरे लिए नाम है, எனக்கு அந்த ஆளு தெரியும், मुझे ये आदमी मालूम எனக்கு है, இந்த ஆளு தெரியும், मुझे ये आदमी मालूम எனக்கு है, மினிஸ்டர் தெரியும்,
எனக்கு மினிஸ்டர் தெரியும், मैं मिनिस्टर को जानता எனக்கு हूँ, அவன் தெரியும், मुझे वो जानता हूँ, அவன் தெரிஞ்சாலும் சரிதான், आप किसे भी जाने क्यों ना हो, கர்த்தர் தான் உன்னை ஆசீர்வதிக்கிறார். लेकिन परमेश्वर ही आपको आशीर्वाद எந்த करता है। பொருள் இருந்தாலும் சரிதான், कौन से भी प्रकार के वस्तु எந்த क्यों ना படிப்பு हो, இருந்தாலும் कौन சரிதான், से प्रकार की पढ़ाई क्यों ना हो, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவர். परमेश्वर आपको அவர் आशीर्वाद करने वाला। ஆசீர்வதிக்கணும்னா वो आशीर्वाद करना है तो முதல்ல சாயலா மாறு. पहला स्वरूप समान बनो, சோதர ரெண்டாவது और दूसरा அவருடைய வாழ்க்கை அப்படியே சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சிரு. और अपने जीवन में उसकी बातों को वैसे आधीन मानिए, அவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சிரு. और उसके बातों को हम वैसे आधीन मानना है। ஹல்லேலூயா. हालेलुया। நம்முடைய புத்தி, हमारी बुद्धि, நம்முடைய ஆலோசனை, हमारी आलोचना, நம்முடைய திறமையை हमारी शामत, பயன்படுத்தாத. उसे उपयोग मत कीजिए, சவுல போல और பயன்படுத்தாத. साउल के समान उपयोग मत कीजिए, சவுல போல பயன்படுத்தாத. साउल के समान उपयोग मत சோதரம் कीजिए, இந்த சோதரம் வேலைக்காரனை போல அப்படியே நீ சோதரம் செய். इस नौकर के समान वैसे ही कीजिए, இந்த சீசனை போல அப்படியே வலை வீசு. और चेले के समान वैसे ही जाल அப்ப को கர்த்தர் फेंकिए, உங்களை ஆசீர்வதிப்பார். तो परमेश्वर आपको आशीर्वाद करेगा। சோதரம் பார்க்கும்போதோ हम देखते समय சோதரம் ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்துல उत्पत्ति की किताब 9वां अध्याय में நோவாவையும் நோவா குடும்பத்தையும் नूह और नूह के परिवार को கர்த்தர் ஆசீர்வதிச்சாராம். परमेश्वर ने आशीर्वाद பின்பு किया। தேவ நோவாவையும் फिर परमेश्वर नूह அவன் को குமாரரையும் उसके पुत्रों को ஆசீர்வதித்து उसे आशीर्वाद दी, நீங்கள் பழகி பெருகி பூமியை நிரப்புங்கள். आप फूलों फलों और धरती को भर दीजिए। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப ஆண்டவராகிய தேவன் तो प्रभु परमेश्वर தேவசாலாய் மாற்றப்பட்ட ஆதாமை ஆசீர்வதித்தார். तो परमेश्वर की स्वरूप के समान बनाया हुआ उस आदम को அவருடைய परमेश्वर சொல்லுக்கு आशीर्वाद किया, கீழ்ப்படிந்த அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். उसके शब्दों के अधीन माना हुआ उस अब्राहम को परमेश्वर आशीर्वाद किया, மூன்றாவது நோவாவை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். और तीसरा परमेश्वर नूह को நோவா आशीर्वाद किया, குடும்பத்தை ஆசீர்வதித்தார். नूह के परिवार को आशीर्वाद किया। 6ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 22 வசனத்தை வாசிக்கும் போதோ ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22 வாசிக்கும் போது उत्पत्ति की किताब 6वां अध्याय 22वां वचन, नूह அப்படியே செய்தான், वैसे ही किया, தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவர் செய்து முடித்தார். परमेश्वर की इस आज्ञा के अनुसार उसने पूरा किया। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। இப்ப நோவாவுக்கு தேவன் ஒரு வேலை சொன்னார். तो नूह को परमेश्वर ने काम की दिया, நோவாவுக்கு ஒரு வேலை செய்ய சொன்னார். और नूह को परमेश्वर ने काम करने कहा, அந்த வேலை இப்படி எல்லாம் செய்யணும், वो इस प्रकार करना है, அந்த வேலை இப்படி எல்லாம் பண்ணணும் वो काम को इस प्रकार என்ன करना சொல்றார். है, ऐसा परमेश्वर அப்ப कहते हैं। அப்படியே செஞ்சானா, तो उसने वैसा ही किया, அப்படியே செய்து वैसा ही कर कर அந்த வேலையை முடித்தான். उस काम को उसने खत्म किया, சரி, வேலை செஞ்சு அப்படியே முடிச்சிட்டான். उस काम को खत्म किया उसने, கர்த்தர் சொன்னபடியே செஞ்சு முடிச்சாயா. परमेश्वर ने जिस प्रकार कहा वैसे ही खत्म किया। அப்ப ஆண்டவர் அந்த நோவா குடும்பத்தை तो ஆசீர்வதிச்சார். परमेश्वर उस नूह और उसके परिवार को आशीर्वाद किया। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की அப்ப இந்த महिमा। நாட்களில तो इस दिनों में நம்முடைய வாழ்க்கையில हमारे जीवन में சொல்றதை செய்ய மாட்டோம், हम कहने वाले कार्य को नहीं करते அப்ப हैं, செய்யறதை ஒழுங்கா முடிக்க மாட்டோம். और करने वाले कार्य को ठीक तरह से पूरा भी இது नहीं करते, ஆசீர்வாதம் வரல. इसके द्वारा आशीर्वाद नहीं आता है। அப்ப ஆண்டவர் तो परमेश्वर நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை हमारे लिए दिया हुआ काम को நாம் செஞ்சு முடிக்கணும். हम उसे कर कर पूरा करना है, முடிச்சாதான் ஆசீர்வாதம். वो पूरा करेंगे तो ही आशीर्वाद है। பாதியில விட்டுறாத. पादी में आधा में छोड़ मत दीजिए। ஹல்லேலூயா. हालेलुया। சோதரம் பரிசுத்த பவுல் சொல்றாரு, पवित्र पौलुस कहता है, நல்ல போராட்டத்தை போராடினேன், अच्छे कुश्ती मैंने लड़ी ஓட்டத்தை ஓடி முடித்தேன். और दौड़ को खत्म किया। அந்த ஓட்டத்தை ஓடி முடித்த பிறகுதான் वो दौड़ कर खत्म करते கர்த்தர் ही அவருக்கு வைக்கப்பட்ட கிரீடம் கிடைக்கப்பட்டது. वो परमेश्वर ने उसके रखा हुआ मुकुट वो प्राप्त किया, அவருக்கு வைக்கப்பட்ட ஆசீர்வாதம் கடந்து வந்தது. तो उसके लिए रखा हुआ आशीर्वाद उसके लिए இப்போ आया। நீ வேலையை முடிக்கணும். तो उसी तरह आप काम को खत्म करना है, வாழ்க்கையில ஆண்டவர் சொன்ன வேலையை முடிக்கணும். और परमेश्वर ने कहा हुआ काम को जीवन में கர்த்தர் खत्म உங்களுக்கு करना இந்த है। கட்டளை கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने आपको आज्ञा दिया है, அந்த கட்டளை நிறைவேற்று. वो आज्ञा को पूरा कीजिए। நம்ம சபைக்கு வந்தா போதாது, केवल कलीसिया आने से அந்த काफी கட்டளை नहीं, நிறைவேற்றி முடிக்கணும். उसकी आज्ञाओं को पूरा करना है, சோதரம் சத்தியத்தை நிறைவேற்றி முடிக்கணும். और सत्य को पूरा कर करना है, வாழ்க்கையில் வேலை செஞ்சு முடிக்கணும். और जीवन में उसके काम को करना है। அதை சற்று யோசித்து பாருங்க. तो जरा सोच कर देखिए, ஞானஸ்நானம் எடுத்துடு. आप 32 नहीं लिए तो 32 ले लीजिए, அபிஷேகத்தை और பெற்றுக்கொள். अभिषेक को नहीं पाए तो अभिषेक पा लीजिए, வேறு பிரிக்கப்பட்டு और अलग पर नहीं किए गए तो अलग पर हो உலகத்தை जाइए, விட்டு வேறு और பிரிக்கப்படணும். संसार से अलग पर होना है, உலக வாழ்க்கை விட்டு வேறு और பிரிக்கப்படணும். संसार के जीवन से अलग होना है। இதெல்லாம் நீ அப்ப செஞ்சு முடிக்கணும். ये सब आप करके पूरा करना है। ஹல்லேலூயா. हालेलुया। சபைக்கு வருகிறா, आप कलीसिया में आते हो ஞானஸ்நானம் எடுக்க மாட்டா. लेकिन 32 नहीं लेते திரும்ப हैं। ஞானஸ்நானம் எடுத்திருப்பா. कई लोग 32 வேற लेते ஏதோ हैं, சபையில் எடுத்திருப்பாங்க, कई लोग வேற ஏதோ சபையில் எடுத்திருப்பாங்க. और दूसरे को कलीसिया में लिए होंगे, ஆனா வேறுபாட்டு அனுபவத்தில் வர மாட்டாங்க. लेकिन अलगपन के जीवन में नहीं आते। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की இந்த महिमा। நோவாவையும் ये नूह நோவா को குடும்பத்தை ஆஸ்வதிக்கப்படுவதற்கு और नूह के परिवार आशीर्वाद पाने के தேவன் लिए தனக்கு குறிப்பிட்ட வேலை செய்து முடித்தார்கள். परमेश्वर ने नियुक्त किया हुआ काम को उसने पूरा किया, தனக்கு குறிக்கப்பட்ட வேலை செய்து முடித்தார்கள். वो उनके लिए नियुक्त किया हुआ काम को उन्होंने पूरा किया। இன்னைக்கு நாளை சற்று சிந்தித்து பாருங்க. जरा इस दिन में सोच कर देखिए, உங்களுக்கு குறிக்கப்பட்ட வேலைகள்
பணிகளை आपके लिए नियुक्त किया हुआ काम கட்டளை को நிறைவேற்ற முடிகிறதா? क्या इस दिन में पूरा ஏன் कर पाते हैं? ஆசீர்வாதம் இல்ல? क्यों आशीर्वाद नहीं ஏன் है? ஆசீர்வாதம் வரல? क्यों आशीर्वाद नहीं आया? இன்னைக்கு ஆசீர்வாதம் வேணும்னா आज आशीर्वाद चाहिए तो நீதிமான் மேல் ஆசீர்வாதம் இருக்கும். धर्मियों के ऊपर आशीर्वाद रहता है கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஜனத்தின் மேல் இருக்கிறது. और परमेश्वर के आशीर्वाद उसकी प्रजा के தேவன் ऊपर தம் है ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார். और परमेश्वर अपनी प्रजा को आशीर्वाद करता ஆசீர்வாதம் है। வேணும்னா तो आशीर्वाद चाहिए तो ஸ்தோத்திரம், இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு आज उद्धार पाकर பரிசுத்தமாக்கப்பட்டு आज पवित्रता அவருடைய होकर சாயலாய் மாறுகிற பொழுது परमेश्वर के स्वरूप के समान நீ बदलते समय ரட்சிக்கப்பட்டு आप उद्धार पाकर பரிசுத்தமாக்கப்பட்டு और पवित्रता அவர் சொல்லுக்கு होकर கீழ்ப்படுகிற பொழுது उसके शब्दों के आधीन நீ मानते समय ரட்சிக்கப்பட்டு आप उद्धार पाकर சுத்திகரிக்கப்பட்டு आप शुद्धता होकर சோதரம் சோதரம் சோதரோட கட்டளைக்கு நீ கீழ்ப்படுகிற பொழுது उनके जो आज्ञाओं को हम आधीन मानते समय கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर हमें आशीर्वाद करता है। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। தாவீதை குறித்து பார்க்கிற பொழுது हम दाऊद के बारे में देखते समय சோதரம் 2 சாமுவேல் புத்தகத்துல दूसरा सामुएल की किताब 7ஆம் அதிகாரம் 7वां अध्याय சோதரம் கடைசியில பார்ப்போமானா अंतिम में हम देखेंगे சோதரம் சொல்லப்பட்டிருக்கிறது 29 வசனத்துல 29वां वचन में लिखा है இப்போதும் உமது அடியானின் வீடு अभी भी आपका जो दास का घर என்றைக்கும் முன்பாக இருக்கும்படி निरंतर आपके सम्मुख रहते அதை समय ஆசீர்வதித்தருளும். उसे आशीर्वाद कीजिए। கர்த்தரான ஆண்டவராகிய தேவரே प्रभु परमेश्वर அதை यहोवा சொன்னீர். वैसा कहा உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே और तेरे உமது आशीर्वाद के द्वारा அடியானின் வீடு और तेरे दास का घराना என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதாக. वो सदैव आशीर्वाद पाए அப்ப रहे। கர்த்தருடைய ஆசீர்வாதம் तो परमेश्वर के आशीर्वाद அது தாவீது வீட்டில கடந்து வந்தது. दाऊद के घर पर आ गया, தாவீது வாழ்க்கையில கடந்து வந்தது. दाऊद के जीवन में आ गया। ஏனென்றால் क्यों कहेंगे तो அவன் இருதயம் उसका हृदय கர்த்தருக்கு ஏற்றதா இருந்தது. परमेश्वर के समान था। ஹல்லேலூயா. हालेलुया। இருதயம் उसका இருதயம் हृदय மாறணும். हृदय बदलना है, இருதயம் மாற்றப்படணும். हृदय बदला जाना है। அபிஷேகம் இருக்கலாம், अभिषेक हो सकता है, ரட்சிப்பு இருக்கலாம், उद्धार हो सकता है, எல்லாம் இருக்கலாம். सब कुछ हो ஆனா सकता है, இருதயம் மாற்றப்படல. लेकिन हृदय बदला नहीं गया। இருதயம் மாற்றப்படவில்லை என்றால் हृदय यदि बदला नहीं गया तो கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. परमेश्वर हमें आशीर्वाद नहीं कर सकते। இருதயம் மாற்றப்படவில்லை என்றால் यदि हृदय बदला नहीं गया तो கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. परमेश्वर के द्वारा आशीर्वाद नहीं पा सकते। நீதிமான் மேல் சிரசு, நீதிமான் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. धर्मियों के ऊपर परमेश्वर के आशीर्वाद அப்போ है। கர்த்தருடைய ஆசீர்வாதம் तो परमेश्वर के आशीर्वाद சோதரன் தாவீது மேல் இருந்தது. दाऊद के ऊपर था। இருதயம் மாற்றப்பட்ட தாவீது, ये हृदय बदला गया हुआ தேவ दाऊद, சாயல மாற்றப்பட்ட ஆதாம், परमेश्वर के स्वरूप के समान அவருடைய बदला गया சொல்லுக்கு आदम கீழ்ப்படிந்த ஆபிரகாம், और उसके शब्दों का आदि அவருடைய माना हुआ கட்டளை अब्राहम நிறைவேற்றின அவர் கட்டளை நிறைவேற்றின நோவா, और उसके आज्ञाओं को पूरा किया गया அது नूह। இப்படிப்பட்ட மக்கள் மேல ஆசீர்வாதம் வந்தது. तो इस प्रकार के लोगों के ऊपर परमेश्वर का அவன் आशीर्वाद இருதயம் है। மாறணுமே. तो हृदय आपका बदलना है। வஸ்திரம் மாறுறது பிரயோஜனம் கிடையாது. वस्त्र बदलने से कोई उपयोग नहीं है நகைக்கட்டில் போடுறது பிரயோஜனம் கிடையாது. और दागिना निकालने से कोई उपयोग नहीं है। வாழ்க்கை மாறணும், आपका जीवन बदलना है, இருதயம் மாறணும். आपका हृदय बदलना है। இருதயத்தில் பொல்லாத சிந்தனைகள் இருக்கிறது, और हृदय में बुरी सोच है, இருதயத்தில் பொல்லாத எண்ணங்கள் இருக்கிறது, और हृदय में बुरी बातें இருதயத்தில் हैं, கெட்ட சிந்தையை வைத்துக் கொண்டு और இருக்கிறார். हृदय में बुरी बातें रखी हुई है। ஆண்டவரை துதித்தாலும் तो परमेश्वर की हम स्तुति करें तो ஆண்டவரை भी, பாடினாலும் हम परमेश्वर के गीत गाएं तो भी, இருதயம் சரி கிடையாது. लेकिन हृदय ठीक नहीं है। இருதயம் சரி கிடையாது. हृदय ठीक नहीं है। இருதயம் சரி கிடையாது. हृदय ठीक नहीं है। இருதயம் சரியில்லை. हृदय ठीक नहीं है। இருதயம் சரியில்லாதனால தான் हृदय ठीक नहीं है, इसलिए அநேக வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்பட முடியல. आज कई लोगों के जीवन में आशीर्वाद नहीं இருதயத்தை पाते। பார். तो हृदय को देखिए। மனுஷனோ मनुष्य முகத்தை பார்க்கிறான், चेहरे को देखता है, கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். लेकिन परमेश्वर हृदय को देखता அப்போ है। சவுல் ஆஸ்வதிக்கப்படாமல் போற காரணம் என்ன? तो सऊल बिना आशीर्वाद पाने के लिए कारण क्या है? இருதயம் சரியில்லை. उसका हृदय ठीक नहीं है। இருதயம் சரியில்லை. उसका हृदय ठीक नहीं है। இருதயம் சரியில்லாதபடினால उसका हृदय ठीक नहीं था, इसलिए ஆண்டவர் ஆஸ்வதிக்கப்பட முடியவில்லை. परमेश्वर के द्वारा आशीर्वाद नहीं पाया। ஹல்லேலூயா. हालेलुया। தாவீது இருதயம் दाऊद का हृदय தேவனுக்கு முன்பாக செம்மையா இருந்தபடினால और परमेश्वर के सम्मुख में वो एकदम எங்க अच्छा था, இருந்த इसलिए தாவீதை, कहाँ था वो दाऊद को? ஆடுகள் பின்னாக இருந்த தாவீதை वो भेड़ के पीछे रहा हुआ उस தூக்கி दाऊद அவனை को உட்கார வச்சுட்டார். परमेश्वर उठाकर उसे இருதயம் सिंहासन में बिठा நமக்கு दिया। சரியா இருக்கணுமே. उस हृदय ठीक होना है। தானியேல் இருதயம் சரியா இருந்தது. वो दानियल का हृदय ठीक था எந்த கசப்பு, எந்த வைராக்கு, எந்த பொறாமை, பேசுவது கொள்ள ஒண்ணும் கிடையாது. और कोई प्रकार की कड़वापन, घमंडपन, जलनपन या किसी प्रकार नहीं था। தானியேலை தூக்கி ஆண்டவர் மேல உட்கார வச்சாரு. इसीलिए दानियल को उठाकर ऊपर रख दिया யோசேப்பை ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு. और यूसुफ को परमेश्वर आशीर्वाद இருதயம் दिया। சரியா இருக்கிறது, उसका हृदय ठीक था, இருதயம் சுத்தமா இருக்கிறது, उसका हृदय शुद्धता था, தூக்கி ஆண்டவர் மேல உட்கார வச்சுட்டாரு. इसलिए परमेश्वर उठाकर उसे ऊपर रख நாளை दिया। நாம் யோசித்துப்பா, तो इस दिन में सोच कर அதை देखिए, சிந்தித்து பாரு. जरा विचार कीजिए, நம்முடைய வாழ்க்கை ஜீவித்துல हमारे जीवन में, जिंदगी में நாம் ஆசீர்வாதம் பெறணும்னா हम आशीर्वाद पाना है तो இருதயம் சரி வேணும். हमारा हृदय ठीक होना இந்த है। இருதயத்திலே तो हृदय पर சோதரம் பொல்லாத சிந்தனை, और बुरी सोच பொல்லாத சிந்தனை, और बुरी सोच, இருதயம் மாறணும். हृदय बदलना है। இருதயம் வாழ்க்கையில மாறணும்.
हृदय जीवन में बदलना है। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया। சோதரம் இன்றைக்கு வாழ்க்கையில आज जीवन में இருதயம் தான் மோசமானது என்று வேதம் சொல்லப்படுகிறது. वो हृदय ही बहुत बुरा है करके சோதரம் शास्त्र கேடு कहता है। உள்ளது கேடு உள்ளது. वो बहुत हानि प्रकार के எரேமியாவுக்கு சொல்ல இருதயம் கேடு உள்ளது. यिर्मयाह भविष्यद्वक्ता कहता है हृदय बहुत हानि இருதயம் துருக்குள்ளது. और हृदय जो है बहुत चालबाज है। இவ்விதமாக சோதரம் மக்தன் சோதரம் சோதரம் இவ்விதமாக ஆண்டவராகிய தேவன் எரேமியாவிற்கு கொண்டு எழுதி வைத்திருக்கிறார். तो इस प्रकार प्रभु परमेश्वर यिर्मयाह भविष्यद्वक्ता के द्वारा लिख कर रखा है। அப்போ மார்க் புத்தகத்துல तो मार्कुस की किताब पर இருதயம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறது? तो हृदय किस प्रकार की स्थिति மனுஷனை में தீட்டுப்படுத்தும் கரைப்படுத்தும். वो मनुष्य को दाग लगाता है। பரிசுத்த பவுல் எழுதுகிறார், पवित्र पौलुस कहता है இருதயத்தில் இப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் வருகிற பொழுது तो हृदय में इस प्रकार के कार्य आते समय பொருளாசை விபச்சாரக்காரன் வேசிக்கல वो वस्तु लोभ जो व्यभिचार ये सारे कार्य இப்படிப்பட்டெல்லாம் காணப்படுகிற போது इस प्रकार सब दिखाई அவன் देते समय தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். वो परमेश्वर के राज में प्रवेश नहीं करेगा। ஹல்லேலூயா हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। அப்ப நான் சிந்தித்து பாருங்க, तो सोच कर देखिए, யோசித்து பார், तो विचार என் कीजिए இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கு, मेरा हृदय किस என் प्रकार है, வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கு, मेरा जीवन किस प्रकार ஆசீர்வாதம் है, தடைபடுவதற்கு காரணம் என்ன? आशीर्वाद रुकावट पाने के लिए कारण क्या है? எனக்கு இருதயம் சரியில்லை, तो आपके अंदर हृदय ठीक नहीं என் है பார்வை சரியில்லை, और आपकी नजर ठीक என் नहीं है சிந்தனை சரியில்லை, और मेरी सोच सही என் नहीं செயல் சரியில்லை. है और मेरे काम ठीक नहीं है। இன்னைக்கு யோசித்து तो பார்த்து आज सोच कर இதை देखकर சரிபடுத்திக் கொண்டா उसे ठीक करेंगे இந்த तो நாட்களிலே इस दिनों में கர்த்தர் परमेश्वर நீதிமான் சிரசின் மேல் धर्मी के सिर के ऊपर நீதிமான் சிரசின் மேல் धर्मियों के सिर के ऊपर ஆசீர்வாதம் வரும், आशीर्वाद आएगा, ஆசீர்வாதம் தங்கும், आशीर्वाद थमेगा, ஆசீர்வாதம் இருக்கும். आशीर्वाद होगा। ஹல்லேலூயா. हालेलुया। அது விலகி போகுதுன்னா वो हमसे हटता है तो ஆண்டவர் குறை சொல்லக்கூடாது. तो परमेश्वर के ऊपर कमी नहीं कहना है। ஆசீர்வாதம் நம்மை விட்டு விலகி போகிறது என்றால் आशीर्वाद यदि हमसे दूर हटता है तो மனுஷனை குறை சொல்லக்கூடாது. मनुष्य को कमी नहीं कहना है। நாமே உட்கார்ந்து பார்க்கணும், हम अपने आप को बैठकर जांच कर देखना है நாமே உட்கார்ந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். और हम अपने आप को बैठकर जांच कर देखना है। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की ஆகினால महिमा। நீதிமான் इसलिए மேல் धर्मी को நீதிமான் சிரசின் மேல் धर्मी के सिर के கர்த்தருடைய ऊपर ஆசீர்வாதம் தங்கும். परमेश्वर के आशीर्वाद थमता ஆசீர்வாதம் है। தங்கணும்னா आशीर्वाद थमना है तो சோதரர் நம்முடைய வாழ்க்கையிலே हमारे जीवन में ரட்சிக்கப்பட்டு उद्धार पाकर பரிசுத்தமாக்கப்பட்டு पवित्रता அவர் होकर சாயலாய் மாறணும், उसके स्वरूप के समान அவர் बदलना வார்த்தை है கீழ்ப்படியணும், और उनके शब्दों को आधीन मानना है அவருடைய கட்டளை கைக்கு நடக்கணும், और उनके आज्ञाओं को हम पालन करके चलना அவருக்கு है ஏற்ற இருதயம் காணப்படும். और उनके समान हृदय हमारा அப்ப जीवन ஆண்டவர் बदलना है। ஆசீர்வதிப்பார். तभी ही परमेश्वर आशीर्वाद करेगा। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। இரண்டாவதாக और जो अगला है ஸ்தோத்திரம், அதே நீதிமொழி புஸ்தகத்துல नीति वचन की किताब पर 10ஆம் அதிகாரத்துல 10वां अध्याय வாசிக்கிற பொழுது हम पढ़ते समय நீதிமொழிகள் नीति वचन 10ஆம் அதிகாரம் 10वां अध्याय 11வது வசனத்தில் வாசிப்போமானால் उसका 11 वचन पढ़ते समय நீதிமானுடைய வாய் धर्मी का मुंह ஜீவ ஊற்று. वो जीवन का सोता है। ஹல்லேலூயா. हालेलुया। இப்ப நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. तो धर्मी का जब मुंह है वो जीवन का सोता கர்த்தருடைய है। பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। ஜீவன் என்றால் வாழ்வு, तो जीवन உயிரோடு இருக்கிறவன், तो जीवन कहेंगे तो वो जीवित அப்ப रहने வாழ वाला, வைக்கிறவன், वो हमें जीवित रखता है, வாழ்ந்து இருக்கிறான், वो जी कर रहता है, உயிரோடு वो இருக்கிறான். जीवन रहता है। ஹல்லேலூயா. हालेलुया। இதை குறித்து சங்கீதக்காரன் எழுதுகிற பொழுது इसके बारे में भजन संगीता लिखते समय 36ஆம் சங்கீதத்திலே 36वां भजन संगीता 9வது வசனத்தை வாசிப்போமானால் उसका 9वां वचन पढ़ते समय அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, वहां पर लिखा गया है ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, और जीवन का सोता तेरे ही உம்முடைய पास है வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். और तेरे प्रकाश के द्वारा हम प्रकाश ஜீவ पाएंगे। ஊற்று கர்த்தரிடத்தில் இருக்கிறது. तो जीवन का सोता परमेश्वर के पास है। ஆகினால் தான் इसके कारण எரேமியாவிற்கு எழுதுகிற பொழுது यिर्मयाह भविष्यवाणी लिखते समय இஸ்ரவேல் ஜனங்கள் इजराइल लोग ஜீவ ஊற்றா இருக்கிற கர்த்தரை விட்டு விட்டார்கள். और जीवन के सोता जो परमेश्वर को उन्होंने छोड़ दिया, ஆகினால வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு தேடிக்கொண்டார்கள். इसीलिए जो फूड भरा हुआ उस बर्तन में वो अपने आप को भर लिए। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। ஜீவ ஊற்று, तो जीवन का सोता நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. और धर्मी का जीवन मुंह जो है जीवन का सोता ஜீவ है। ஊற்று जो जीवन का सोता ஆண்டவராகிய தேவனாய் காணப்படுகிறார். वो प्रभु परमेश्वर के ओर से दिखाई देता அந்த है। தேவனே वो परमेश्वर ही இஸ்ரவேல் ஜனங்கள் விட்டு விட்டார்கள். इजराइल लोगों ने परमेश्वर को छोड़ அப்போ दिया। இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே तो आज हमारे ஜீவ जीवन में ஊற்றா இருக்கிற இயேசு நமக்குள்ள இருப்பாரானால் यदि जीवन का सोता परमेश्वर यीशु हमारे अंदर होगा அந்த तो ஜீவன் वो நம்ம जीवन வாழ்க்கையிலே हमारे जीवन में ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். वो आशीर्वाद को ले आता அதான் है। சாலமோன் ஞானி எழுதுகிற போதோ वही सुलेमान ज्ञानी लिखते समय அவர் சொல்லுகிறார், वो कहता है நீதிமொழி புஸ்தகம் नीति वचन की किताब 14ஆம் அதிகாரத்தில் 14वां अध्याय में 27வது வசனத்தை வாசிக்கும் போதோ उसका 27वां वचन पढ़ते समय
ஜீவ கர்த்தருக்கு பயப்படுதல் यहोवा का भय मानना ஜீவ ஊற்று. वो जीवन का सोता है। அல்லேலூயா. हालेलुया। அதனாலே उसके द्वारा மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். और मृत्यु के फंदे से बच அப்ப सकते हैं। ஆண்டவருக்கு பயப்படுதல் तो परमेश्वर का भय मानना ஜீவ ஊற்றியா? वो जीवन का सोता है। தேவனுக்கு பயந்தா போதும், परमेश्वर को भय माने तो அது काफी है, ஜீவ ஊற்றா இருக்கும். तो जीवन का सोता होगा। அந்த ஜீவ ஊற்று எங்கெங்க புறப்பட்டு வருகிறதோ वो जीवन का सोता जहाँ जहाँ निकल அங்கெல்லாம் के आता है, ஜீவன் ஜீவனோடு இருக்கிற வாழ்க்கை, वहाँ सब जीवन भरा हुआ जीवन அங்க रहता है। உயிரோடு இருக்கிற வாழ்க்கை. वो जीवित रहने वाला जीवन, அவன் ஜீவித்து கொண்டு இருக்கிறான், वो जीवित रहता है, அவன் உயிரோடு இருக்கிறான். वो जिंदा है। அப்ப இந்த நாட்கள் யோசித்து பாருங்க, तो इस दिन में सोच कर देखिए, ஆண்டவருக்கு பயப்பட பயம் இருந்தா तो परमेश्वर का भय मानना அங்க भय होगा ஜீவ तो ஊற்று இருக்கிறது. वहाँ पर जीवन का सोता அது है। நீதிமான் வாய் ஜீவ ஊற்று. और धर्मी का जब मुंह है वो जीवन அப்ப का அந்த सोता है। நீதிமான் தேவனுக்கு பயப்படணும். वो धर्मी जो है परमेश्वर को भय அந்த मानना ஜீவ है, ஊற்று புறப்படும். तो तभी ही जीवन का सोता அந்த आएगा। நீதிமான் वो धर्मी கர்த்தரை அண்டிக் கொள்ளணும். वो परमेश्वर के थाम लेना है, கர்த்தரை அண்டிக் கொள்ளணும். परमेश्वर को ही थाम लेना है। இந்த இஸ்ரவேல் மக்கள் ஆண்டு விட்டு விட்டா ये इजराइल के लोग परमेश्वर को छोड़ உலகத்தை दिए, பற்றி கொண்டார்கள், वे लोग संसार को थाम लिए थे உலகத்தின் காரியங்களை பற்றி और கொண்டார்கள், संसार के कार्य को थाम लिए உலகத்தின் மனுஷனை பற்றி और கொண்டார்கள், संसार के मनुष्य को थाम लिए உலகத்தின் ஜீவியங்களை பற்றி और கொண்டார்கள். संसार के जीवन को थाम கர்த்தரை लिए। விட்டு விட்டபடியினாலே वो परमेश्वर को छोड़ दिए इसलिए, வாழ்க்கையில பாடுகளை பெற்றுக் கொண்டார்கள், और जीवन में परिश्रम को उन्होंने வாழ்க்கையில प्राप्त किया துன்பங்களை அனுபவித்துக் और கொண்டார்கள். जीवन में दुखों को प्राप्त நீங்கள் किए। அப்படி ஆண்டை விட்டு விடக்கூடாது. ऐसे ही आप परमेश्वर को नहीं छोड़ना है। நாள் ஆராதனை இல்ல, वो इस दिन में आराधना ஜெபம் नहीं இல்ல, है, प्रार्थना नहीं है, கூடி வருதல் இல்ல, वो इकट्ठा नहीं है, கம்யூனிட்டி சர்வீஸ் இல்ல, वो प्रभु वचन नहीं है விழிப்பு ஜெபம் இல்ல, और जागरूक की प्रार्थना எதுவுமே नहीं है, கிடையாது. कुछ भी नहीं है। அதை ஆண்டை விட்டுடாத. इसलिए परमेश्वर को छोड़ मत दीजिए। உனக்குள்ள ஒரு அபிஷேகத்தை அனல் முட்டி எழுப்பி விடு. आपके अंदर अभिषेक को उसे उत्साहित कीजिए। அந்த ஆவியானவர் உணர்த்துவார். वो आत्मा जी आपको அந்த जिलाएगा। அபிஷேகம் பண்ணப்பட்ட वो अभिषेक पाया हुआ அனல் முட்டி எழுப்பிட்டே இருக்கணும். उसे हम निरंतर उत्साहित करते ஒவ்வொரு रहना நாள் है। அனல் முட்டி எழுப்பிக்கிட்டே प्रत्येक இருக்கணும். दिन हम उसे उत्साहित அவர் करना है। உணர்த்திக்கிட்டே இருப்பாரு. वो हमें स्मरण दिलाते பாவத்தை रहेगा, குறித்து உணர்த்துவார், पाप के बारे में स्मरण நீதி दिलाएगा குறித்து உணர்த்துவார், और नीति के बारे में स्मरण நியாய दिलाएगा தீர்ப்பு உணர்த்திக்கிட்டே और இருப்பாரு. न्याय के दंड के बारे में स्मरण दिलाएगा। உணர்த்திக்கிட்டே இருப்பாரு. वो स्मरण दिलाते रहेगा நைட்டு ஃபுல்லா போன்ல பேசிட்டு உணர்த்திக்கிட்டே இருப்பாரு. और रात भर फोन में बात करते तो आपको स्मरण நைட்டு दिलाएगा ஃபுல்லா நீ மொபைல் நோண்டிட்டு தான் உணர்த்திக்கிட்டே और இருப்பாரு. रात भर मोबाइल में खेलते रहो तो आपको स्मरण दिलाएगा। ஆண்டு வந்து உணர்த்துவாரு. लेकिन परमेश्वर होगा तो அவர் आपको स्मरण दिलाएगा। உணர்த்தலனாக்கா அந்த அனல் முட்டி எழுப்பிட்டிக்கணும். वो आपको स्मरण नहीं दिलाए तो आप उस आत्मा அனல் को முட்டி எழுப்பிட்டே இருக்கணும். उसे उत्साहित कर करना है, அனல் முட்டி எழுப்பிட்டே இருக்கணும். उसे उत्साहित करना है। அனல் முட்டி எழுப்பிட்டே இருந்தாதான் उसे उत्साहित करेंगे तो ही உணர்த்துவாரு. वो हमें स्मरण दिलाएगा। சிம்சோனை போல नहीं तो सिमसोन के समान நீ அப்படியே படுக்க வச்சிட்டாக்கா आप वैसे ही सुला அவர் देंगे तो உணர்த்தவே மாட்டாரு. वो आपको स्मरण दिलाएगा ही नहीं। சொல்லாமங்களாம் போயிட்டே இருப்பாரு. वो बिना बताई निकल जाएंगे சொல்லாமங்களாம் ஓடிட்டே और இருப்பாரு. बिना बताई भाग जाएंगे। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की இந்த महिमा। பரிசுத்த பவுல் அனுமதி எழுப்பிக்கிட்டே இருந்தபடினால ये पवित्र पौलुस उसे हमेशा பட்டணம் उत्साहित போகிற किया। போதெல்லாம் கதை உணர்த்திக்கிட்டே இருந்தாரு. वो जहाँ जहाँ गए परमेश्वर उसे स्मरण दिलाते கட்டுகளை உணர்த்திட்டு இருந்தா. கட்டுகள் सारे बंधन को स्मरण दिलाए, வருகிற உபத்திரங்கள், आने वाले उपद्रव को, வருகிற நஷ்டங்கள், आने वाले सारे नष्टों சகல को, காரியம் உணர்த்திக்கிட்டே இருந்தாரு. सारे कार्य को परमेश्वर ने स्मरण दिलाया, உணர்த்திக்கிட்டே இருந்தாரு. उसे स्मरण दिलाते रहा। அனல் எழுப்பிக்கிட்டே இருக்கணும். वो हमेशा उत्साहित பரிசுத்த करना அனல் है। எழுப்பிக்கிட்டே இருக்கணும். पवित्र அப்ப आत्मा நம்ம को உணர்த்திக்கிட்டே இருப்பாரு. तभी हमें स्मरण दिलाएगा। பாவங்கள் உணர்த்திக்கிட்டே இருப்பாரு. आपके पाप को स्मरण दिलाते நம்முடைய रहेगा, சொந்த பின்மாற்றத்தை உணர்த்திக்கிட்டே இருப்பாரு. अपने पीछे हटने कार्य को स्मरण தேவனை விட்டு दिलाएगा, விலகி போற காத்து உணர்த்திக்கிட்டே இருப்பாரு. परमेश्वर से दूर हटने कार्य को परमेश्वर जॉब ने स्मरण माने लिए। दिलाएगा। हाँ, मैं प्रार्थना இன்னைக்கு किया, பைபிள் படிக்கலையே, बाइबल नहीं पढ़ा, கர்த்தர் உணர்த்திக்கிட்டே இருப்பாரு. परमेश्वर आपको स्मरण நீ दिलाएगा। செய்கிற காரியம் சரியில்லை உணர்த்திக்கிட்டே இருப்பாரு. आप करने वाले काम ठीक नहीं करके आपको स्मरण दिलाते ஆவியானவர் रहेगा। இல்லைன்னாக்கா यदि आत्मा जी नहीं होंगे तो அந்த உணர்வே வராது. हमारे लिए स्मरण आएगा ही அவர் नहीं, விலகி போயிடுவாரு. वो हमसे दूर हट விலகி जाएंगे। போயிட்டா हमसे दूर हटेंगे இதுதான் तो சரின்னு வாழ்ந்துகிட்டே இருப்பேன். आप ऐसे ही जीते கடைசியிலே रहोगे। சிம்சோனை போல अंतिम में सिमसोन के समान பரிதபிக்கப்பட்ட நிலைமையில மாறிடுவார். वो एकदम पश्चाताप के जमाना आप जीते होंगे। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। ஆகையினாலதான் इसलिए ஆண்டவரை விடாதயா, आप परमेश्वर को मत छोड़िए, இயேசு விடாத. यीशु को छोड़ो मत। இந்த உலகத்துல எல்லாம் விடுவான், आज संसार में सब छोड़ இயேசு देंगे, மட்டும் விட்டுறாதயா. केवल आप यीशु को मत छोड़िए। கர்த்தர் கூட இருந்தா போதும். परमेश्वर साथ रहेंगे तो அவர் काफी உன்னை है। நடத்த வல்லவரா वो இருக்கிறார். आपको चलाने के लिए सामर्थ्य ஏண்டா है। தேவனுக்கு பயப்படு. इसलिए परमेश्वर को पहला அதுதான் डरिए, ஜீவ ஊற்று. तभी वो जीवन का सोता கர்த்தரோடு है। இருந்தா அதான் ஜீவ ஊற்று. परमेश्वर के संग रहना है वो जीवन का सोता है। ஹalleluya हालेलुया। ஏண்டா தேவனுக்கு பயர் அப்பதான் தேவ ஊற்று. और दूसरा परमेश्वर को भय मानो वही आपके लिए जीवन का सोता है। हालेलुया। हालेलुया ஹalleluya हालेलुया। மனுஷனுக்கு பயப்படுற இல்லையோ, मनुष्य को डर मानते कि नहीं, ஆண்டவருக்கு பயந்து ஜீவி. लेकिन आप परमेश्वर को भय मान के जियो। தேவனுக்கு பயந்து ஜீவி. आप परमेश्वर को भय मान அப்ப के जियो கர்த்தரோட பயத்தால तो परमेश्वर को डरने वाले भय से தாவீது என்ன உடம்பு நடுங்கிறது. दाऊद कहता है कि मेरा बदन कांपता அப்ப है। தேவனுக்கு तो பயந்தபடினாலதான் परमेश्वर को उसने भय माना, इसलिए தாவீதை दाऊद को கர்த்தர் ஆசீர்வதித்து வந்தார். परमेश्वर आशीर्वाद करके அது रहा है। அவனுக்கு ஜீவ ஊற்றா இருந்தது. उसके लिए उसको जीवन का सोते के समान था। ஹalleluya हालेलुया। நாம் குடும்பத்தை ஆசீர்வதித்து வந்தார். इसलिए परिवार को भी आशीर्वाद किया சந்ததியை கர்த்தர் और ஆசீர்வதித்து उसके வந்தார். वंश को भी आशीर्वाद किया। யோபு தேவனுக்கு பயந்தபடினாலதான் अय्यूब परमेश्वर का भय माना, அது इसलिए அவனுக்கு ஜீவ ஊற்றா இருந்தது. वो उसके लिए जीवन का सोता
करता था, அதனால அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கப்பட்டான். वो उसके द्वारा उसका परिवार आशीर्वाद அவன் पाया, 2 மடங்கு वो ஆசீர்வதிக்கப்பட்டான். दुगना गुना आशीर्वाद पाया। இப்ப நீங்க யோசித்து பாருங்க, तो सोच के देखिए, நமக்கு ஆண்டவர் பயப்பட பயம் இருந்தா तो परमेश्वर का भय मानना அந்த भय होगा तो ஜீவத்தோட வாழ வைக்கும், वो हमारे लिए जीवन सोता உன்னை हमें जिलाएगा, உயிர்ப்பிக்கப்பட வைக்கும், वो हमें जिलाएगा, உன்னை புதுப்பித்து வைக்க வைக்கும், वो आपको नया करेगा வாழ்க்கை கிருபையில பெற்றுக்கொள்ள வைக்கும். और आपके जीवन में कृपा को प्राप्त कराएगा। அங்க பயம் இல்ல, परमेश्वर का भय नहीं, ஜீவ ஊட்டே கிடையாது. वहां पर जीवन का सोता ही नहीं है। ஹalleluya, தேவனை நம்பி தேவனை சார்ந்து வாழல, आप परमेश्वर को भरोसा करके जीवन नहीं होते जिएंगे गया। तो वहां पर जीवन का நீங்க सोता नहीं சிந்தித்து है। பார்த்து जरा सोच के देखकर மனம் திரும்பி मन फिर நீதிமானுடைய வாய் धर्मी का मुंह ஜீவ ஊற்று, वो जीवन का सोता ஜீவ है। ஊற்று கர்த்தர்ட்ட வருகிறது. जीवन का सोता परमेश्वर की ओर से அவன் आता है, அண்டிக்குள் उसे प्राप्त कर लीजिए। ஜீவ ஊற்று தேவனுக்கு பயப்படுற போது वो जीवन का सोता परमेश्वर को भय मानने से கடந்து வருகிறது. वो आता है, அவருக்கு பயப்படு. उसको भय मानिए। ஸ்தோத்திரம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, शास्त्र में कहा गया है, ஸ்தோத்திரம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. वहां पर कहा गया அதே है, நீதிமொழி புத்தகம் 13ஆம் அதிகாரத்துல नीति वचन के 13वां अध्याय में 14வது வசனத்தை வாசிக்கும் போதோ उसका 14 वचन पढ़ते समय ஞானவானுடைய போதகம் आप बुद्धिमान की शिक्षा ஜீவ ஊற்று, वो जीवन का सोता அதனால் है மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். और उसके द्वारा मूत्र के फंदे से बच, போதகம் கேட்கணும், और उसके सारे शिक्षा को सुनना है, ஞானவானுடைய ஆலோசனை கேட்கணும், और बुद्धिमान की शिक्षा को सुनना है, போதகம் கேட்கணும், போதனை கேட்கணும், और शिक्षा को सुनना है, உபதேசத்தை கேட்கணும், उसके उपदेश को सुनना है, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கணும். परमेश्वर के शब्दों को सुनना है, அது ஜீவ ஊற்று. उसके द्वारा जीवन का सोता है। வார்த்தை கேட்ட உடனே वो शब्दों को सुनते ही அதை நான் உட்கொண்டேன், उसे मैं निगल लिया, அது உட்கொண்ட போது वो खाते ही என் எலும்புகளிலே मेरे हड्डियों என் में நரம்புகளிலே मेरे नसों में எங்கெங்கே சென்றதோ जहाँ कहीं गया அதெல்லாம் துக்கத்தை மாற்றி वहां सब दुखों को ஒரு बदल कर பெரிய சந்தோஷத்தை உண்டாக்கினது, बड़ी एक शांति को उत्पन्न कर दिया, பெரிய மகிழ்ச்சியை உண்டாக்கினது, बड़ी एक आनंद को उत्पन्न பெரிய कर दिया, சமாதானத்தை और உண்டாக்கினது. बड़ी एक शांति को उत्पन्न அப்ப किया। நாட்களை சிந்தித்து பாருங்க, तो इस दिनों में सोच कर देखिए, ஆலோசனை கேட்கணும், हम आलोचना को सुनना है, ஆலோசனை விட்டு விட்டா போதும், आलोचना को सुनेंगे तो काफी விட்டு है, விட்டு வாயானா यदि छोड़ देंगे तो அதான் சோதனை. அதே சாலமோன் ஞானி எழுதுகிறார், वही सुलेमान ज्ञान लिखता है 3ஆம் அதிகாரத்துல 3रा अध्याय में, அங்க சொல்லுகிற போதோ वहां पर लिखते समय அவர் எழுதுகிறார், वो लिखता है, சோத்திரம் 5ஆம் அதிகாரம் நீதிமொழி புத்தகம் 5ஆம் அதிகாரத்துல नीति वचन 5वां अध्याय சோத்திரம் சொல்லுகிறார்கள், कहता है, முடிவிலே மாம்சமும் अंत में जो உன் मांस சரீரம் உருவடையும் போது आपके शरीर நீ नाश होते समय துக்கித்து, आप नया ஐயோ होकर, என் போதகத்தை நான் வெறுத்தேனே, अरे मैं तो अपने उपदेश को मैंने கனிந்து नकारा, கொள்ளுதல் என் மனம் அலட்சியம் பண்ணினதே, मेरे जो बचने वाले कार्य को मेरे என் मन போதகர் नकारा, சொல்லை நான் கேளாமலும் वो निरंतर आपके शब्दों को ना எனக்கு सुनते हुए, உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவி சாய்க்காலம் போனேனே, और मेरे उपदेश करने लोगों को मेरी कान उसके और नहीं सुना, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய और कलिसिया में और सारे देश எல்லா में தீமைக்குள்ளானே என்று முறையிடுவார். सारे बुराई का मैं कारण हुआ कर वो विलाप करेगा। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा அப்ப हो, முறையிடுவே, तो आप नकारोगे, ஐயோ நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேனே, अरे मैंने तो ऐसा किया, அது எப்பொழுது कैसे कभी எல்லா தீமை வரும், सारे बुराई எல்லா आएगा, நஷ்டம் வரும், सारे नष्ट आएगा, எல்லா இழப்பு வரும், सारे खोएपन आएगा, அப்ப நீ முறையிடுவாய். तभी ही आप அப்ப गुड़गुड़ाओगे। முறையிடுகிற போது आप गुड़गुड़ाते समय அவ புலம்புவே, आप विलाप करोगे, ஐயோ இப்பெல்லாம் நான் அலட்சியம் பண்ணிட்டேனே, तभी मैं ये सारे बातों को मैंने போதகத்தை नकारा, தள்ளிட்டேனே. मैंने परमेश्वर के शब्दों को இன்னைக்கு नकारा। ஆண்டவர் தந்திருக்கிறார், ऐसा परमेश्वर ஒரு ने दिया, ஆயுசு நான் தந்திருக்கிறார், आपके आयु के वर्ष को दिया है, ஒரு ஆயுசு நான் கூட்டி தந்திருக்கிறார். आयु के वर्ष को बढ़ा இன்னைக்கு कर दिया, மனம் திரும்பி आज ही मन फिर कर, நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. और धर्मी का मुंह जीवन का सोता है। நீதிமானின் ஆசீர்வாதம் जो धर्मी के आशीर्वाद என்ன? वो क्या है? நீதிமான் சிரசின் மேல் धर्मी के सिर के ऊपर ஆசீர்வாதம் தங்கும். उसकी आशीर्वाद थमता है, நீதிமானுடைய வாய் और धर्मी का ஜீவ मुंह ஊற்று. वो जीवन का सोता है। கர்த்தரை அண்டி கொண்டிருந்தா तो परमेश्वर को थाम लेंगे तो ஆண்டவரே ஜீவ ஊற்றா तो இருப்பார். परमेश्वर ही आपके लिए நீ जीवन का அவருக்கு सोता है। பயப்பட்டு இருந்தா आप परमेश्वर का भय होगा तो ஜீவ ஊற்றா இருப்பார். वो ही आपके लिए जीवन का सोता होगा। வாழ்க்கை ஜீவித்திலே आपके जीवन में जिंदगी சோத்திரம் में சோத்திரம் அவருடைய போதகத்தை उसकी शिक्षा को, உபதேசத்தை उसके उपदेश நீ को அண்டி கொண்டிருந்தா आप थाम लेंगे அவர் तो உனக்கு ஜீவ ஊற்றா இருப்பார். वो आपके लिए जीवन का सोता होगा। வெளிப்படுத்தின விசேஷம் तो प्रकाशित वाक्य 7ஆம் அதிகாரத்துல 7वां अध्याय 17வது வசனத்தை வாசிக்கும் போதோ उसका 17वां वचन அங்கே पढ़ते समय ஆண்டவர் சொல்றாரு, वहां पर परमेश्वर சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே जो सिंहासन में बैठल मेमने இவர்களை மேய்த்து इन लोगों को இவர்கள் चलाकर ஜீவ தண்ணீருள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். उन्हें जीवन की रूपी के जल के தேவன் सोते के पास தாமே चलाएगा। இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். परमेश्वर ही उनके आंखों के सब आंसुओं को पोंछ डालेगा। இவர்கள் யாரு? ये लोग कौन है? பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், पवित्र किए लोग हैं திரளான கூட்டத்தார். और बड़ी झुंड लोग। திரளான இவர்கள் யாரு? ये झुंड कौन है? யோவான் கேட்கிறாரு, योवान पूछता है இவர்கள் யாரு? ये कौन है? ஸ்தோத்திரம், ஹalleluya, हालेलुया,
हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। சோதரம் அதான் 8-9 வாசிக்கும் போதோ वही 8 और 9 पढ़ते समय இவைகளுக்கு பின்பு इन लोगों के நான் बाद பார்த்தபோது मैं देखते இதோ समय சகல ஜாதிகளிலும் यही सही जाति में கோத்திரங்களிலும் गोत्र में ஜனங்களிலும் लोगों में பாஷைக்காரிலும் இருந்து भाषा को लोग में வந்ததும் आए हुए ஒருவனும் எண்ணக்கூடாததுமான कोई भी ना गिनने के समान கூட்டமாகிய ஜனங்களை बड़ी भीड़ को வெள்ள அங்கிகளை தரித்துக் கொண்டு सफेद वस्त्र தங்கள் पहनकर கைகள் குருத்தோலை பிடித்துக் கொண்டு और अपने हाथों में खजूर की डाली पहनकर முன்பாக सिंहासन के सामने ஆட்டுக்குட்டியானவர் முன்பாக நிற்க கண்டேன். और मेमने के सामने खड़ा हुआ சகல देखा। ஜாதிகளுக்குள்ளும் सारे जाति के சகல बीच பாஷைக்காரர்களுக்குள்ளும் सारे भाषाओं के சகல बीच ஜனங்களுக்குள்ளும் सारे लोगों के ஒரு बीच திரளான கூட்டம் एक बड़ी அவர் भीड़ முன்பாக நின்று வணங்கி उनके सामने दंडवत कर ஓயாம தோத்திரம் பண்ணி கொண்டே இருந்தது. वो निरंतर उनकी स्तुति कर அந்த रहे थे। ஜனங்களே वो प्रजा ही, ஆண்டவராகிய தேவனே प्रभु परमेश्वर ही ஜீவத்தலை நடத்துவார். वो जीवन के सोते के समान चलाएगा। பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் वो पवित्र किए गए लोग और சுத்திகரிக்கப்பட்டவர்கள் शुद्धता किए हुए लोग பரிசுத்தமாக்கப்பட்டு और पवित्रता कर कर ஆண்டவருக்காக உபத்திரத்தை சகித்தவங்க और परमेश्वर के द्वारा उपद्रव को सहन किए लोग முற்றிலுமாய் वो சுத்திகரிக்கப்பட்டவர்கள் पूरी रीति से शुद्धता किए गए முற்றிலுமாய் लोग और பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் पूरी रीति से पवित्रता किए गए लोग இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான பாக்கியத்தை பெற்றுக்கொள்வார். तो इस प्रकार के उन्नति भरे हुए कार्य को प्राप्त करेंगे। சிந்தித்து பாருங்க. तो इस दिन में सोच के நீதிமானுடைய देखें வாய் तो धर्मी के मुंह ஜீவ ஊற்று. वो जीवन का सोता है। கர்த்தரை அண்டிக் கொண்டிருந்தா परमेश्वर को सराहोगे அவர் तो உனக்கு ஜீவ ஊற்று. वो आपके लिए जीवन का நீ सोता है। பயந்து நடந்தா आप भय मानकर जियोगे तो உபதேசத்தை கேட்டு நடந்தா और उपदेश को सुनकर அவர் चलेगे உனக்கு ஜீவ तो ஊற்றா இருப்பார். वो आपके लिए जीवन का सोता होगा। பரிசுத்தமாய் வாழ்ந்தா और पवित्रता से जियोगे तो அவரே உனக்கு ஜீவ ஊற்றா இருப்பார். वो ही आपके लिए जीवन का सोता होगा। இந்த நாட்களிலே तो इस दिनों में நம்மை ஆராய்ந்து பார்த்து हम अपने आप को जांच कर देखें நீதிமான்களுக்கு வைத்திருக்கிற और धर्मियों को रखा हुआ ஆசீர்வாதத்தை आशीर्वादों को இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள इस दिनों में प्राप्त करने के நம்ம लिए ஒப்பு கொடுப்போம். हम अर्पण करेंगे நீதிமான் சிரசின் மேல் और धर्मी के सिर के கர்த்தருடைய ऊपर ஆசீர்வாதம் தாங்கும். परमेश्वर के आशीर्वाद थमेगा நீதிமானுடைய வாய் और धर्मी का ஜீவ मुंह ஊற்று. वो जीवन का இந்த सोता இரண்டு है। ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ये दो आशीर्वाद को पाने के கர்த்தர் लिए அனுக்கிரகம் பண்ணுவார். परमेश्वर अनुग्रह करेगा। எல்லாரும் அப்படி கொஞ்சம் முழங்கால் படி सब वैसे घुटने पाकर எல்லாரும் சோதனம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். थोड़ी देर स्तुति करके प्रार्थना करेंगे। ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை हे प्रभु ये आशीर्वाद இரண்டு को ஆசீர்வாதத்தை ये दो आशीर्वाद को ஆண்டவர் எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி मुझे दीजिए प्रभु कर कर எல்லாரும் சோதனம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். सब लोग स्तुति करके प्रार्थना करेंगे। ஆண்டவரே சோதரம் 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 அல்ல தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி நன்றி. இயேசு ராஜா நன்றி நன்றி. இயேசு ராஜா நன்றி, இயேசு ராஜா. ஆபிரகாம் நினைவு கூர்ந்ததா, லோத்துவை காப்பாற்றினீரே. ஆபிரகாம் நினைவு கூர்ந்ததா, லோத்துவை காப்பாற்றினீரே. எங்களையோ நினைவு கொண்டு எங்க சொந்தங்களை ரட்சியும் ஐயா. எங்களையோ நினைவு கொண்டு எங்க சொந்தங்களை ரட்சியும் ஐயா. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. ஆண்டவரே சோதரம் சோதரம் பரிசுத்த பிதாவே पवित्र परमेश्वर நன்றியுடன் துதிக்கிறோம். हम धन्यवाद की स्तुति करते हैं। மட்டுமாய் अभी तक பாதத்தில் அமர்ந்திருந்து आपके चरणों में इंतजार कर कर சோதரித்து आपकी स्तुति महिमा करने की, நீதிமான ஆசீர்வாதத்தை பற்றி धर्मियों के आशीर्वाद के बारे में தியானிக்க செய்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். ध्यान करने की कृपा दिया हुआ उसके लिए स्तुति நீதிமான हो। ஆசீர்வாதங்கள் धर्मियों के आशीर्वाद சிரசு மேல் இருக்கும். उनके सिर के ऊपर है நீதிமான வாய் और धर्मी की ஜீவ मुंह ஊற்றுன்னு சொல்லப்பட்டது. वो जीवन का सोता है करके कहा गया है। இந்த இரண்டு விதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ये दो प्रकार के आशीर्वाद को पाने के लिए அனுக்கிரகம் हर एक को आप अनुग्रह எல்லா कीजिए। குறைகளை सारे कमियों को நிறைவாக்கி परमेश्वर पूरा कर कर ஆசீர்வதிக்கப்பட அனுக்கிரகம் आशीर्वाद पाने के தொடர்ந்து अनुग्रह பிள்ளைகளை कीजिए। பாதுகாத்து लगातार आपके बच्चों को रक्षा இயேசுவின் कीजिए। நாமத்தினாலே यीशु के नाम से ஜெபிக்கிற நல்ல பிதா प्रार्थना करते अच्छे पिता ஆமென். आमीन। என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா
சோத்திரம் சோத்திரம்.